ஹல்லேலூயா. கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்து வர வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த வருஷத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் பெரிய திட்டம் இருக்குது. திட்டத்துக்காக தான் நம்மளை அழைச்சி வந்திருக்காரு. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசேஷத்தை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த விசேஷித்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம் நடுவில் கொண்டு வரும்படி அருமையான தேவ மனிதர் ஐயா பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் நம் நடுவில் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களை மிகுந்த அன்போடு சபையின் சார்பாக பாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், அன்பை தெரிவிக்கிறேன். அவர்கள் மிக தேவனால் பயன்படுத்தப்படுகிற அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதர். பண உடியிலே அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை WMM என்கிற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி, அது நம்முடைய தமிழகத்தில் பல இடங்களில் அவர்கள் அந்த சபையை வைத்து பணகுடியில் அவர்களுடைய தலைமை சபை இருக்குது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியத்திலே இருக்கிறார்கள். ஸோ அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்றைக்கி மங்கி வருகிற இந்த காலகட்டத்தில் அதை மறுபடியும் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய சில தேவ மனிதர்களை நம்முடைய தமிழகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கொஞ்சமும் சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல், சத்தியத்தில் ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல், அதை வளைந்து கொடுக்காமல், என்னானாலும் அதில் உறுதியாக நிற்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை காத்து வந்த நிறையா பரிசுத்தவான்கள் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம்னா என்னன்னே தெரியாமல் போய் கூட விடக்கூடிய ஒரு அபாயம் நம்முடைய காலத்தில் நம்முடைய நாட்டில் அது இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய சபையோ தன்னுடைய சத்தியமோ அது ஒரு நாளும் மலிந்து போக குறைந்து போக தேவன் விட மாட்டார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் அதற்குரிய பாத்திரங்களை உருவாக்கி நம்முடைய தேசங்களில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அதுபோல் நம்முடைய தமிழகத்தில் அந்த பெந்தேகோஸ்தே வைராக்கியத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்காமல் அதில் தொடர்ந்து உறுதியாக நிற்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஆனால் சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் அருமையான பாஸ்டர் அவர்கள், அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் அழைப்பை கேட்ட பொழுது அவர்கள் சந்தோஷமாக, அவர்கள் தொடர்ந்து ஓடுகிறவர்கள், வாரத்தில் 7 நாளும் அவர்கள் ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ மனிதர். இன்றைக்கும் அவர்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருந்தது, நாம் கேட்டபடினால, வேற ஒரு ஊழியம் இருந்தது, நான் அழைத்தபடினால சந்தோஷமாக அவருடைய ப்ரோக்ராமை கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு முடித்த உடனே அவங்க வெளியூர் பிரயாணப்படணும், போர்டிங்கை ஸோ அவங்க ஊர்லேருந்து மாற்றி இங்கே கோவில்பட்டி போர்டிங்கை போட்டிருக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம நடுவில் வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அவர்கள் மூலம் நம் அனைவரோடு பேசுவாராக. ஆயத்தமுள்ள இருதயத்தோடு நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். தேவன் அவர்கள் மூலம் நம்மோடு பேசுவார். அருமையான பாஸ் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலும் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த கனத்துக்குரிய மூத்த போதகருக்கு அன்பின் வாழ்த்துக்கள், பாசமாக வாழ்த்துக்கிறேன். ஒரு முறை 2 வருஷங்கள் பிற்பாடு நினைக்கிறேன், 2 years பேக் மறுபடியும் ஒரு முறை உங்கள் மத்தியில் இருக்க ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய், பட்டணத்துக்கு எழுப்புதலாய் உங்கள் போதகரையும் உங்கள் சபையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கிழக்க மேற்க தெற்க வடக்க இடம் கொண்டு பெருகுவீர்களாக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரடியாக நம் தேவனுடைய வார்த்தைக்கு போவது நன்றாயிருக்கும் நினைக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 9, 15 வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. 7, 9 வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 9, அதனுடைய 15 சேர்ந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து சேனிடத்தில் போ, ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றார். ஆமென். 15ஆம் வசனத்தை வாசித்துடலாமா? கிதியோன் அந்த சொப்பனத்தையும்
வியார்த்தையும் கேட்டபோது அவன் பலம் கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியாரின் பாளையத்தில் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, அதாவது ஆண்டவர் கிதியோன்ட்டு சொன்னார். ஆமென். அதான் 9ஆம் வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அந்த கிதியோன் தன்னை சார்ந்த அந்த 300 பேர்ட்டு அந்த தரிசனத்தை ஷேர் பண்றார். அந்த வைராக்கியத்தை பகிர்ந்து கொள்கிறார், திட்டத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் 15ஆம் வசனம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியாரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். ஆமென். சில நன்மைகளை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். சில உயர்வுகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். சில மேன்மையானவைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென். பல வருஷங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, பல வருஷங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை, பல வருஷங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை அனுபவிக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணிரோமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல சபை, நல்ல போதகர் ஆண்டவரே, நல்ல போதகருடைய குடும்பம், ஊரும் ஆரோனும் மோசைக்கு யுத்தத்தில் ஜெயம் பெற வலது பக்கம் இடது பக்கம் நின்றது போல ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் தாங்குகிற நல்ல கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் இந்த சபையை நேசித்து, இந்த பட்டணத்தை நேசித்து, தேவ மனிதனை ஊழியத்தை நேசித்து கொடுத்த வாக்குத்தத்த அந்த ப்ராமிஸ் லேண்டுக்காக ஸ்தோத்திரம். அதில் கட்டப்பட்டு வருகிற தரிசன பெரிய ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த இடத்தின் தற்காலிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வாக்குத்தத்தங்களோடு நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை தடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இவர் நிறுத்தப்பட மாட்டார்கள். தரிசனம் கொண்டு போய் சேர்ப்பீரே ஆண்டவர். நீர் கொடுத்த அந்த வைராக்கியத்தில் முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ராத்திரி நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனம், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளை 7 வருஷம் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். நிறைய பேர் பயந்து போய் அரணான ஸ்தலங்களில் ஒளித்து கொண்டார்கள். மீதியானியர்கள் அவங்க அமலேக் புத்தர், கிழக்கத்து புத்தர் அவர்கள் விரோதமாக எழும்புவாங்க. விரோதமாக எழும்பி எங்கள் விளைநிலங்களை சூறையாட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். கண்களுக்கு முன்னால் விளைச்சல், ஆனால் அனுபவிக்க முடியலை. சில நன்மைகளை அனுபவிக்க முடியாமல், சில உயர்வுகளை அனுபவிக்க முடியாமல், சில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல், சில மேன்மைகளை அனுபவிக்க முடியாமல் கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எங்களுக்கு யாரோ யுத்தம் பண்ணுவாங்க, எங்களுக்கு யாரோ நன்மை செய்வாங்கன்னு சோர்ந்து போனீர்களோ, இல்லை, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். இது ஒரு அனுபவம். அடுத்தால பார்த்தீங்கன்னா கிதியோன்ட்ட தேவதூதன் பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறார், நீ போ அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, அந்த தேசத்தை கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுப்பாருங்கிறார். அவர் சொல்றாரு, எங்கள் குடும்பம் சின்னது, எங்கள் கோத்திரம் சின்னது, என்னால் முடியாது. தேவன் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? சில நம்ம பேசுகிறோம் தெரியுமா, ஆண்டவர் இருந்தால் இதை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார், ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி நடந்துச்சு, ஆண்டவர் இருந்தால் இந்த நஷ்டம் ஏன் வருகிறது, ஆண்டவர் இருந்தால் இந்த கஷ்டம் ஏன் வந்தது, ஆண்டவர் இருந்தால் இந்த இழப்புகள் ஏன் வந்தது. பல நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம். தேவன் ஏன் அனுமதித்தார்னு கலங்குகிறோம். ஆனால் தேவ சத்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ரோமம் கீழே விழாது என்பதை மறந்துடாதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஒன்றும்
அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. எல்லாம் அவர் சித்தப்படி தான் நடக்கும். அன்றியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் ஒரு நாளும் தீமைக்கு செய்கிற தேவனே அல்ல, சகலவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். எதை செய்தாலும் நன்மையாக தான் முடிய பண்ணுவார். ஒரு கிதியோனை தெரிந்தெடுத்தால் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார். ஒரு கிதியோனை பயன்படுத்தினால் நன்மைக்கு தான் அதை பயன்படுத்துவார். ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். கவனிங்க, தேவன் அனுமதித்தால் சில நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தேவன் அனுமதித்தால் கவனிங்க, சூழ்நிலைமை சாதகம் இல்லாத மாதிரி தெரியலாம், தோத்திரம் எதிராக விரோதிகள் வந்தது போல தெரியலாம், ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போய்விடுமோன்னு தெரியலாம். ஆனால் தேவன் ஒரு திட்டத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக சரியான நேரத்தில் ஆண்டவர்களை பயன்படுத்துவார். ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னுடைய செய்தி என்னவென்றால், அல்லேலூயா, அதாவது கிதியோன் கையில் அதை ஒப்பு கொடுக்க காரணம், ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னார்ல, அந்த கிதியோன் கையிலும் அந்த குழுவின் கையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? இந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த ஊழியத்தை தந்து இந்த தேசத்தை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல தனி நபரை போல தெரியலாம், ஒரு தனி மரத்தை போல தெரியலாம், ஒரு தனி குடும்பத்தை போல தெரியலாம், தனி ஆளாய் தெரியலாம். தேவன் அனுமதித்தால் 3வது முறையாய் நான் அந்த தேசத்துக்கு போக இருக்கிறேன். தேவன் அனுமதித்தால் வருகிற அடுத்த மாசத்துல நான் போக இருக்கிறேன். போன வருடமும் கர்த்தர் கொண்டு போனார். 2023 நான் போனேன். அதாவது தென் அமெரிக்கா நாடான பெரு என்கிற ஒரு நாடு, இந்த கொலம்பியா, வெனின்சுலா, அப்படிலாம் பிரேசில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தென் அமெரிக்கா. இங்கேருந்து 25 மணி நேரம் பயணமாகும். நான் உண்மை சாட்சி பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிற்பாடு நான் செய்தியை கொண்டு வரேன், உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் அதை சொல்கிறேன். அண்ட் சில நேரம் நம்ம சூழ்நிலைமையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் ஏன் கைவிட்டார், ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் இதை அனுமதித்தார், இனி எங்களுக்கு எதிர்காலம் உண்டா அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். நல்ல உங்களுக்கு இந்த சாட்சி உங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். போன வருஷமும் நான் இந்த தகப்பனை பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த தகப்பனை பார்த்தேன். இந்த நாட்டுக்கு தேவன் அனுமதித்தால் 3வது முறையாய் போகிறேன். பெரிய எழுப்புதல், பெரிய பயங்கர ரிவைவல். அது ஒரு கத்தோலிக்க நாடு. கவனிங்க, 99.99% ஒரு கேத்தலிக் கண்ட்ரி. ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு இஸ்லாமியர்களை பார்க்கலாம், வேற எந்த இதையும் பார்க்க முடியாது. ஒரு மெயின்லைன் லூத்தரனையோ, லண்டன் மிஷனையோ, ஒரு சால்வேஷன் ஆர்மியோ யாரையும் பார்க்க முடியாது. ஆல் கேத்தலிக். எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு பெரிய பெரிய ஸ்பானிஷ் காலத்தில், அந்த ஸ்பானியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பெரிய கத்தோலிக்க திருச்சபைகளை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். 400 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம் அப்படி பின்னால் திரும்பி பார்த்தால் அவ்வளோ அழகான பெரிய பெரிய கட்டிடங்கள். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல். நான் போன வருஷம் போயிருந்த போது 4 கன்வென்ஷனில் கலந்து கொண்டேன். ஒரு கன்வென்ஷனில் 45,000 பேரை பார்த்தேன், ஒரு கன்வென்ஷனில் 35,000 பேர் பார்த்தேன், ஒரு கன்வென்ஷனில் 30,000 பேர் பார்த்தேன், ஒரு கன்வென்ஷனில் 25,000 பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் தும்முன்னு கூட்டம். பெரிய நல்ல உள்ளும் புறமுமான பரிசுத்தத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தா இரவு அவங்க ஆடிட்டோரியத்துலேருந்து போகும்போது 11 மணி ஆகும். கன்வென்ஷன் முடித்து வெளியில் போகும்போது 11 ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உட்காந்து கூட்டமாக அந்த கேலரியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தேவ மனுஷன். அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். ருடால்ஃபோங்கிறது அவருடைய பெயர். ஆமென். ருடால்ஃபோங்கிறது ஒரு பெயர். கவனிங்க, ஒரு கிதியோனை தெரிந்தெடுத்தது மாதிரி ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவர் அந்த நாட்டுக்காரர் கிடையாது, இப்போ இருக்கிறார். அவருக்கு 90+, 91 or 92. அவர் 42 வருஷத்துக்கு முந்தி, 42 years பேக், 42 வருஷத்துக்கு முந்தி தான் கர்த்தர் அந்த இடத்துல அவர் கொண்டு வந்தார். சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன். அவர் கியூபாவை சார்ந்தவர். கியூபா, சென்ட்ரல் அமெரிக்கா. கியூபான்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தேசம். இந்த பெடல்ஸ் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் தீவிர கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளாய் உருவெடுத்து முழு உலகத்துக்கும் கம்யூனிஸ்ட் கொண்டு போய் சேர்த்தவர்கள். அந்த தேசத்தில் 18 வயசில் கர்த்தரை ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். வாலிப நாட்களில் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் எந்த மதத்தையும் பிரசங்கிக்க அனுமதி இல்லை, எந்த மதத்தையும் பின்பற்றவோ ஆராதிக்கவோ அனுமதி இல்லை. இது ஸ்ட்ராங் ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட். கவனிங்க, அந்த நாட்களில் இவர் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் 1000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, 2000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கவனிங்க, இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. நாட்கள் ஓடுது, 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு. ஜெயிலில் உள்ள தூக்கி போடுவாங்க, வெளியில் வருவார், மறுபடியும் பிரசங்கம் பண்ணுவார், இப்படி போகுது.
திருமணமாக இருந்தது. அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தது. அந்த டைமில் ஒரு முறை இவருக்கு 6.5 ஆண்டு 6.5 years இவரை சிறைச்சாலையில் போடுறாங்க. 6.5 ஆண்டு தண்டனையில் போடுறாங்க. கவனமாக கேளுங்க, நடந்த சம்பவம் தெரியுமா? 3 மாசத்துல அந்த கண்ட்ரியில் பெரிய ஜெயில பெந்தகோஸ் ஜெயிலா மாற்றி காட்டினார். கவனிங்க, யாரோ ஒரு சொன்ன சாட்சியை நான் சொல்லலை. ஹலோ, எங்கேயோ புத்தகத்தில் படித்தது சொல்லலை, என் கண்ணால் நேரடியாக போய் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். 3 வருஷத்துக்கு மேலே அவரை ஜெயிலில் வைக்க முடியல. சண்டையானா கிச்சனில் ஆராதனை நடக்கும், காவலர்கள் கூடி ஆராதிப்பாங்க, ஒவ்வொரு செல்லையும் ஆராதனை நடக்கும். ஒன்றுமே செய்ய முடியல, தலைவலி ஆகிப்போச்சு. அவரை வெளியில் கொண்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, சாக்கடை அள்ள வச்சாங்க, அசிங்கத்தை அள்ள வச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஒன்றுமே அவரை பண்ண முடியல. 3 மாதம் 3 அடி பள்ளமுள்ள இருட்டு அறையில் போட்டாங்க. சாயங்காலம் மாத்திரம் ஒரு பிரெட்டு துண்டு தண்ணியும் கொடுத்தாங்க. வெளிச்சமே பார்க்க முடியாது, அவர் நிமிர்ந்து உட்கார முடியாது, எளிமை நிற்க முடியாது. அப்படி ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்தாங்க. 3 மாதம் கழிச்சு வெளியே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னால், இப்போ நீ மறுதளிச்சிரு. அவர் சொன்னார், கிழக்க ஒதுக்கி சூரியன் மேற்க ஒதுச்சாலும் மறுதளிக்க மாட்டேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், ஜீசஸ் இஸ் மை லார்ட். ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, பாரு, இந்த நாட்டில் யாருக்கும் அனுமதி கொடுத்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு அனுமதி தரும், கிறிஸ்தவத்தை பேசு. முடிவில் ஒரு 15 minutes நீ கம்யூனிஸ்டத்தை பேசு. உன் பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க. நீ இந்த நாட்டுக்கு செலிபிரிட்டியாக மாறிட்ட, ரொம்ப பெரிய ஆளாக மாறிட்ட. டிவியில் எங்கே பார்த்தாலும் உன்னுடைய நியூஸும் உன்னுடைய காரியம் தான் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் பேச முடியாது. இயேசு மரித்ததையும், இயேசு உயிர் தெழுந்ததையும், இயேசு செய்த அற்புதங்களையும் பேசுகிற இந்த வாயினால நான் கம்யூனிஸ்டை பேச மாட்டேன். பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கிதியோனை தெரிந்தெடுத்தது போல கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார் என்பதான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை சாதாரணமாக நினச்சிடாதுங்க, சூழலுமை பார்த்து சாதாரணமாக நினச்சிடாதுங்க, பிரச்சனைகளை பார்த்து சாதாரணமாக நினச்சிடாதுங்க. ஐயோ, இது எனக்கு சாதகமாக இல்லையே, எனக்கு பாசிட்டிவாக இல்லையே, நெகட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிடாதுங்க. கவனிங்க, சொத்துக்களெல்லாம் முடக்குனாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், தினமும் லட்சங்கள் வருமானம் வருமா, எல்லா சொத்துக்களும் முடக்கப்பட்டது. கவனிக்க முடியும், அன்போடு கேட்குறேன். ஒரு டைம் அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? பப்ளிக்கில் விட்டு இந்த நாட்டு சட்டத்துக்கு, இவன் நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாகவும் நாட்டுக்கு விரோதமாகவும் இறையாண்மைக்கு விரோதமாகவும் செயல்பட்டான் என்று சொல்லி மரண தண்டனை விதித்தார்கள். ஒரு பெரிய மேடையில் நிறுத்தி 3 பக்கத்தில் மிஷின் கன்னை கொடுத்து பப்ளிக்கில் விட்டு ஷூட் பண்ணாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் பயப்படணுங்கிறதுக்காக ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கவனிங்க, இவர் மேடையில் நிற்கும் போது கேட்டார், இந்த நாட்டு சட்டத்தின்படி எனக்கு நீங்கள் மரண தண்டனை விதிக்க வேண்டுமானால் நான் கடைசி என் ஆசையை நிறைவேற்றேன். என்ன ஆசை? நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன், எனக்கு பேச டைம் தாங்க. அவர் சொன்னால் டைம் முடிச்சிடணும். ஓகே. அவர் ஆவியில் நிரம்பி பேச ஆரம்பித்தாரா, அவர் சத்தத்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்தாங்க. கவனிங்க, டைம் அவுட் ஆயிடுச்சு. இவர் பேச ஆரம்பித்தா டைம் அவுட் ஆயிடுச்சு. 3 பேரும் கண்ணை தூக்க முடியாமல் கை கீழே ஒட்டிட்டு அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. நடந்த உண்மை சம்பவங்க. இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஜீசஸ் இஸ் லிவிங் காட். செத்து போனவர் தெய்வத்தை ஆராதிக்கல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஜீசஸ் இஸ் அலைவ், இஸ் அலைவ், இஸ் அலைவ். ஏய் வாக்கா ராக்காதா, அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். டைம் அவுட் ஆயிட்டு. அந்த நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டால், நம்ம நாட்டு சட்டம் அப்படிதான், டைம் முடிந்து போனால் மரண தண்டனை விதிக்க முடியாது. உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகி போச்சு. இவனை கொல்லவும் முடியல, ஜெயிலுக்குள்ளும் வைக்க முடியல. 42 வருஷம் தாங்க ஆச்சு. நானே ஊழியத்து வந்து 38 வருஷம் ஆச்சு. நானே ஊழியத்து வந்து முழு நேரம் ஊழியத்து வந்து 38 வருஷம் ஆச்சு. 42 வருஷம் தாங்க ஆச்சு. 42 வருஷத்துக்கு முந்தி அந்த கியூபா நாடு ஒன்றை செய்தாங்க. இவன் அந்த நாட்டில் வச்சா இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக மாறிடும், நாடு கடத்தணும். அப்போ என்ன செய்தாங்க தெரியுமா? யோசித்தாங்க, சவுத் அமெரிக்காவில் எது ஏழை நாடு? நீங்கள் அமெரிக்கான்னு பேரை கட்டணும், பணக்கார நாடுன்னு வச்சிடக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மட்டும்தான் பணக்கார நாடுங்க. நான் 1-2 நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஓகே, எல்லாமே கொலம்பியா போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன். ஒரு ஏழை நாடுகள், ஏழை நாடுகள். அவங்க போட்டால் கோட்டு போட்ட மாதிரி தெரியும், ஸ்பூனில் சாப்பிட்ட மாதிரி தெரியும். வறுமை, நம்மளை விட அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். நம்ம ஊரில் இருக்கிற, போன வருஷம் நான் பெருவில் பார்த்தேன், நம்ம ஊரில் இருக்கிற பஜாஜ் ஆட்டோ தான் அங்கே டாக்ஸியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஹலோ, இப்போ எவ்வளோ பின்தங்கி இருப்பாங்கன்னு பாருங்கள். 42 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருக்கும்? 42 இயர்ஸ் பேக் எப்படி இருக்கும்? நாடு கடத்த திட்டமிட்டார்கள். அப்பா அம்மா உடைய மனைவி, ஒரு மகள், 2 சின்ன பையன், எல்லாரும் நாடு கடத்த திட்டமிட்டார்கள். பெண்களுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம் தேவையின்படி.
ஆண்களுக்கு போட்ட வஸ்திரத்தோடு சரி, கையில் 5 பைசா கிடையாது, நாடு கடத்தினாங்க. ஒரு நாள் இரவு 9 மணிக்கு அந்த விமானம் அங்கே இறங்குறது. அந்த லீமா என்கிற அந்த மெயின் ஏர்போர்ட்டில் இறங்குறது. இப்போவுமே அது பின்தங்கி இருக்குது, திருச்சி ஏர்போர்ட் மாதிரி கூட இருக்காது. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். அதில் இறக்கி விட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இரவு 9 மணிக்கு வெளியே வராங்க. எல்லா வாகனமும் போயிட்டு ஒரே ஒரு பழைய மாருதி கார் மாதிரி ஒரு கார் நிற்குது. அவங்க அப்பா கேட்டார், அப்பா இன்றைக்கி எங்கே படுக்க போகிறோம், பிளாட்ஃபார்ம்லையா? அவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு சொன்னால் ஒன்று தான். மேக்ஸிமம் சவுத் அமெரிக்கா பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஸ்பானிஷ் தெரியும், எல்லாரும் ஸ்பானிஷ் பேசுவாங்க, ஆங்கிலம் கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம் இங்கிலீஷ் தான் பெருசு, உலகம் முழுவதும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. கிடையாது. கொலம்பியாவில் இங்கிலீஷ் கிடையாது, பனாமாவில் இங்கிலீஷ் கிடையாது, பெருவில் இங்கிலீஷ் கிடையாது. எல்லாமே ஸ்பானிய மொழி, ஸ்பானிஷ் தான் நிறைய பேசுகிறாங்க அவங்க. அந்த ஒன்று தான் அவங்களுக்கு பாசிட்டிவ், வேறு லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்குறேன், அண்டவர் நல்லவர். அந்த பழைய கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வந்தான். அவன் கேட்டான், நீ உன் பேர் ரொடால்ஃபோல, உங்கள் சபை ஒரு எழுப்புதல் அடைய போகிறது, அதுக்கு தான் அந்த காரியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன், கத்த நல்லவர். ஆமென். அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கே தங்க போகிறோம், பிளாட்ஃபார்ம்லையான்னு கேட்குறாரு. அந்த பழைய கார்லேருந்து தான் இறங்கி வரான். என்னை கவனமாக கேளுங்க. பழைய கார்லேருந்து தான் கேட்குறான், நீ ரொடால்ஃபோல, நீ கியூபாவில், நீ எப்படி இங்கே வந்த? டிவியில் ஒன்று நிறைய பார்த்துருக்கேனே, எப்படி இங்கே வந்த? அவர் சொல்லார், என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் கிறிஸ்துவ பின்பற்றவன், கிறிஸ்துவ பேசினேன். அவன் ஒன்றுமே சொல்லலை, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். போயிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான். 1/2 மணி நேரத்துக்குள்ளே இது நடக்குது. ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான். இங்கே ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தான். அப்பா அம்மாவை ஏற்றிக்கிட்டான். இவங்ககிட்ட எந்த உதவியுமே கிடையாது. எல்லாரும் ஏற்றி கொண்டு போய் பெருவில் லீமா அப்படின்னு ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் கொண்டு போய் விட்டான். விட்டுட்டு ஒரு நல்ல வீட்டில் கொண்டு விட்டுட்டான். இந்த பாரு, கரண்ட் பில் நான் கட்டுறேன், தண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸோ கட்டாக பணத்தை கொடுத்தான். சாப்பிட்டுக்க, ட்ரெஸ் பண்ணிக்க, டோன்ட் வரி, ரைட்? 3 மாதங்கள் கழித்து நான் வர்றேன், நான் உனக்கு லாங்குவேஜ் தெரியுமில்ல, நீ பிழைச்சிக்க, நான் அந்த நாட்டு பிரஜையாக நான் உன்னை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு போயிட்டான். இவ்வளோ செஞ்சால் என்ன வேணும்? அடுத்த நாளே ஐயா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் நல்ல வாட்டர் சாட்டமாக இருப்பார். என்ன கவனமாக கேளுங்க. அவர் என்னோட டாலாக இருப்பார், நல்ல டால் ஃபிகர். தைரியமாக ஸ்பானிஷ் தெரியுமா, பிரசங்கம் ஆரம்பித்தா. அது வரைக்கும் திருப்பிரசங்கம்னா என்னென்னு தெரியாது, துண்டு பிரதி என்னென்னு தெரியாது, பரிசுத்தாவின்னா என்னென்னு தெரியாது, கரஸ்மாட்டிக்னா என்னென்னு தெரியாது. ஃபுல் 100% கேத்தலிக் கண்ட்ரி. 42 வருஷத்துக்கு முந்தி. கவனமாக கேளுங்க. 3 மாதத்தில் இனி இந்த ஊரில் தங்கிடலாம், ஊழியம் செய்யலாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார். 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். என் சொந்த நாட்டுக்கு நான் போக முடியாது, கவனிங்க, சொந்த நாட்டுக்கு போக முடியாது ஆண்டவரே. 1, இந்த ஊரில் நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு அடைச்சி போட்ட ஒரு சினிமா தேட்டரை தாங்க, அப்படி இல்லைன்னா இனி ஆஸ்திரேலியா கொண்டு போயிருங்க. இது இவருடைய ஜெபம். இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஒரு கேள்வி, கை நிறைய பைசா இருக்குது, சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு எங்கேயோ அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தன் வீடு கொடுத்துருக்கான், அவன் யார், ஏன் எனக்கு தந்தான்? இவருக்கு ஒன்றுமே ஓடலைம்மா. கிதியோன் மாதிரி தனித்து நிற்கிறீங்களோ? ஆண்டவர் உங்களை நம்புறாருங்கிறேன். நீங்கள் சூழ்நிலைமையை பார்த்து பயப்படுறீங்க, இல்லை கர்த்தர் உங்களை நம்புறாரு. நீங்கள் சூழ்நிலைமையை பார்த்து பயப்படுறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க பலகீனத்தை பார்த்து பயப்படுறீங்க, ஆனா கர்த்தர் உங்கள் பலனாய் பார்க்கிறார். ஏய் அல்லேலூயா. நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்க, ஆனா கர்த்தர் சொன்னா உனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவேங்கிறாரு. அல்லேலூயா. Glory be to God. ஊழியம் செய்தார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கல. அவருக்கு ஸ்பானிஷ் தெரியுமா? யாரும் கண்டுபிடிக்க முடியல. தைரியமா ஊழியம் செய்தார். லிசன் என்னை கவனிங்க. 3 மாதம் கழித்து அவன் கரெக்டா வரான். அவனுக்கு நன்றி சொல்ல ஆசை, யாருன்னே தெரியல, சம்மந்தம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோம், சாப்பாடு தந்தான், வீட்டை தந்திருக்கிறான், நான் கரண்ட் பீஸ் கட்டல, நான் தண்ணி கட்டல, இப்படி நடக்குது. ஓகே, தூரத்தில் வரும்போது பயங்கர சந்தோஷம். அவனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்ல ஆசையாக இருந்தார். ரொம்ப கிட்ட கதவை திறந்துட்டு வரும்போது அவன் கையில் வித்தியாசமான ஒன்றை பார்த்து சோர்ந்து போனார். வேற ஒன்றும் இல்லை, அவன் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை அப்படி பார்த்தால் ஒருவேளை அது பைபிளோ அப்படின்னு பார்த்தா பைபிள் அல்ல, அது ஒரு குரான். ஒரு சின்ன பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் அல்லவா? இவன் ஒரு இஸ்லாமியன். இவன் பார்த்துருக்கிறான், இவன் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, இவன் அந்த கியூபா தேசத்தை எதிர்த்தாள், இவனை எப்படி ஆகிலும் இஸ்லாமாக கன்வெர்ட் பண்ணி நான் பெரிய ஆளாகிடலாம்னு நினச்சான். ஆனால் பாவம், தீயில முளைச்ச வித்துன்னு அவனுக்கு தெரியாமல் போயிட்டு. ஹலோ, அது நாட்டுக்கே பயப்படல, இவன் நோட்டுக்கா பயப்படும் அது. அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. ஆமென். ஏமா கிறிஸ்தவ மார்க்கம் ரோமராஜ்யத்தை கண்டும் பயப்படாது, ராமராஜ்யத்தை கண்டும் பயப்படாது. அல்லேலூயா. அன்னைக்கு ரோமராஜ்யத்தை எதிர்த்து தான் மரித்து இயேசு உயிரோடு எழுப்பினார். அதனால தான் அன்னைக்கு முழு உலகத்திலும் கிறிஸ்டியன் டாப்ல இருக்குது.
ஓகே, லிசன். ஆமேன். இவர் அவனை உட்கார வச்சு சொன்னார், எல்லாம் நல்லது தான்ப்பா. இவர் தேங்க்யூ பண்ணார். உன் கிறிஸ்தவம் உன்னை கைவிட்டுடுச்சு, இயேசு உன்னை கைவிட்டார், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பேசினேன். அவர் சொன்னார், உங்கள் அன்புக்கு நன்றி, நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி, நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இயேசுவே மெய்யான தெய்வம். இயேசு அல்லேலூயா உலகத்தில் வந்த தெய்வம். அவர் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர் தெழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவால மாத்திரம் நான் பரலோகத்தை தர முடியும். தைரியமா பேசினார். நான் கையில் வைத்திருக்கிற வேதாகமம் மட்டுமே, அவர் சொன்னார், இந்த வேதாகமம் மட்டுமே தோத்திரம், பரிசுத்த வேதாகமம், இது அல்ல அப்படின்னு பேசினார். அவன் எவ்வளவோ பேசி பார்த்தான், இவர் அடப்படுற மாதிரி இல்லை. கோபத்தில் வெளியே போ அப்படின்னா, கெட் அவுட். வெளியே 3 மாசத்துல நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க, தூக்கி எல்லாத்தையும் வெளியே எறிஞ்சிட்டான். ஒரு நன்றி கட்டவன், இப்படிப்பட்ட ஒருத்தனை பார்க்க முடியல, கோபத்தை காட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டான். தெருவில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் லீமால ஒரு அடைச்சி போட்ட சினிமா தேட்டரை பார்த்து வச்சிருந்தார். அது ஒரு கத்தோலிக்க மனுஷனுடையது. இவர் போய் கேட்டார், நான் ஒரு ஃபாதரி, எனக்கு இந்த மண்டபத்தை கொடுக்குறியா, நான் ஒரு ப்ரேயர் நடத்தணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா, அவங்களுக்கு இப்படிலாம் ப்ராட்டஸ்டன்ட் இருக்குது, பெண்டிகாஸ்ட் இருக்குது, எதுவுமே தெரியாதுன்னு, வித்தவுட் நாலேஜ். எனக்கு ஒரு கேத்தலிக் கண்ட்ரி, நான் ஃபாதர் அப்படின்னோட அவர் கொடுத்துட்டார். ஊழிய ஆரம்பித்து 3 மாதத்தில் அவர் சொன்னார், வாடகை வேண்டாம்ப்பா, நானே சேல்ஸ் போட்டிருக்கேன், முடிஞ்சா நீ வாங்கிக்க, க்ளீன் பண்ணி நடத்திக்கன்ற. 3 மாதத்தில் 500 விசுவாசிகள். அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்குற, வைராக்கியம் கூடட்டும், உங்களோட ஜெபம் வைராக்கியமாக மாறட்டும், உங்களுடைய ஊழியம் வைராக்கியமாக மாறட்டும், உங்கள் அர்ப்பணிப்பு வைராக்கியமாக மாறட்டும், உங்கள் தியாகம் வைராக்கியமாக மாறட்டும், ஊழியத்துக்கு உதவி செய்கிறது பெருகட்டும், ஊழியருக்கு துணை நிற்கிற காரியம் பெருகட்டும். ஆமேன் சொல்லுங்க. சுருக்கமாக சொல்கிறேன், செய்தி பேசணும் பார்த்தீங்களா, சாட்சி சொல்லி உள்ள வரேன். கிடியோனை போல அப்படின்னாலே எனக்கு அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். கம் ஆன், லிசன் டு மீ. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கத்த நல்லவர். எந்த தேட்டரில் ஓசிக்கு குடியேறினாரோ அந்த தேட்டரை விலைக்கு வாங்கினார். ஆமேன். அந்த தேட்டரை விலைக்கு வாங்கினார். ஒரு தேட்டரை விலைக்கு வாங்க நினைக்கிங்க, இந்த 42 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி 40 தேட்டர் சிட்டியில் விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆமேன். ஒரு ஊழியமாக நினைக்கிறீங்க, ஒரு ஊழியம் நினைக்கிறீங்களோ? போன வருஷம் நான் போயிருக்கும்போது ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். எங்களை உட்காந்து ஆஃபீஸில் சில ஃபைல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அப்போ கேட்டேன், பெரிய பெரிய மகா சர்ச்சஸ் 2000, 3000, 4000, 10,000 விசுவாசிகள் உள்ள சபைகள் எவ்வளோன்னு கேட்டேன். அசட்டோட சபைகள் எவ்வளோன்னு கேட்டேன். 1768 திருச்சபைகள். ஒரு மனுஷன் நாடு கடத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஹலோ, நாடு கடத்தப்பட்ட ஒரு மனுஷன். கிதியோன் தனித்து நிற்கிறது போல தெரிகிறது. கிதியோனை கர்த்தர் தனித்து பேசுகிறார். சொல்ல, நான் முடியாது, ஐ எம் நாட் ஏபிள், நான் தகுதி உள்ளவங்கிறாரு. அல்லேலூயா. 3000 ஊழியர்கள், குறைந்தது முழு நேர ஊழியர்கள் 3000 பேர், 1768 திருச்சபைகள், லட்சக்கணக்கான விசுவாசிகள். ஆமென். இப்ப அந்த நாடு அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கு, இந்த ஃபாதர் ஆஃப் பெரு. அல்லேலூயா. ஏன் 4 கன்வென்ஷனா மாறிச்சு தெரியுமா? தோத்திரம். ஒரே இடத்துல கன்வென்ஷன் வைக்க இடம் இல்லை. இவங்க ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது, அது 1,00,000 பேர் அமரலாம். அவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வந்தால் அந்த தேசமே ஸ்தம்பிச்சிருது. அவங்க லாட்ஜஸில் தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதனால் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி, அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி 4 ஸ்டேட்டில் இந்த கன்வென்ஷன் வச்சுருக்காங்க. தோத்துரும். ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. அந்த அளவுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க. கவனிக்க முடியும். அன்போடு கேட்குறேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. 2 முறை அந்த திருச்சபைக்கு நான் போயிருக்கிறேன். இப்பவும் அந்த லீமால அந்த திருச்சபையில் நான் பிரசங்கம் பண்ணேன். போன தடவைக்கு முந்தின தடவை போயிருக்கும்போது எந்த தேட்டரை விலைக்கு வாங்கினாரோ அந்த தேட்டரில் அந்த சர்ச் இருக்குது. அல்லேலூயா. ஐ மீன், அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் இப்போ மெயின் பாஸ்டராக இருக்கிறாரு. லூயிஸ் மேசாக் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் பாஸ்டராக இருக்கிறார். அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அவரோட அசிஸ்டண்ட்டை கேட்டேன், எவ்வளோ விசுவாசி இருக்காங்கன்னு. அவர் சொன்னார், 20,000 விசுவாசி இருக்காங்கன்னாரு. எந்த தேட்டரில் சாதாரணமாக போய் குடியேறினாரோ, அந்த வாடகை இல்லாமல் போய் க்ளீன் பண்ணாரோ, அதை வாங்கி அதில் அது 42 போட்டிருப்பாங்க, 42 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த சர்ச்சில் 20,000 விசுவாசிகள் இருக்கிறேன். போன முறை போயிருந்த போதும் ஒரு பரிசுத்தவான் மரித்து போனார். அன்றைக்கும் சபையில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அடுத்தால் அவர் தரிசனம் பெருசாகிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சார். ஸ்கூல் ஆரம்பித்தார். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே உங்களுக்கு உபதேசத்தை போதிக்கணும்னு ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 17 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்கூலில் 5,000, 10,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பைபிள் போதிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் டீச் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் நல்லவர். நாங்கள் போயிருந்த போது ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த பக்கம் 100 பிள்ளைகள், இந்த பக்கம் 100 பிள்ளைகள் 11th 12th படிக்கிறது போல வாலிப பிள்ளைகள் வரவேற்பு. எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுமா? முழு பைபிளை இப்படி கையில் வச்சு எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பெத்தல் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஸ்பானிஷில் முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
இன்னைக்கு வாலண்டியராக விஆர்எஸ் வாங்கி சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறார். கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், ஒரு கார் பார்க்கிங், தட்ஸ் ஆல். அவ்வளோ சர்ச்சையும் ஸ்தாபனத்துக்கு எழுதி கொடுத்துட்டு ராயாலிட்டி வாங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா வயசாகிட்டு வீல் சேர். நான் போன தடவை போயிருந்த போது அவர் கூட உட்காந்து அந்த தகப்பனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவரை அணைத்து கொண்டேன். அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன். போன தடவைக்கு முந்தின தடவை ஒரு வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்தோம். எங்களை பார்த்து அழுதார். ஐ லவ் இந்தியா அப்படின்னு பயங்கரமாக கண்ணீர் வடித்தார். ஒன்று சொல்கிறேன், இந்த சாட்சி ஏதோ நான் சொல்லணும்னு வந்துச்சு. ஒருவேளை தேவன் இதை உங்களுக்கு அனுமதித்து இருந்திருப்பார் நினைக்கிறேன். நீங்கள் வளர்ந்து வர்ற ஒரு ஊழியம், கட்டாயம் உங்கள் ஊழியத்தை இதே போல மாற்றுவார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்து இருக்கிறவைகளை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நாடு கடத்தப்பட்ட மனுஷன் நாட்டையே மாத்திட்டார். கேட்டிங்களா? நாடு கடத்தப்பட்ட மனுஷன் நாட்டையே மாத்திட்டார். நாட்டையே மாத்திட்டாருங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு அந்த நாட்டு கன்வென்ஷன் நடக்கும். அந்த கன்வென்ஷனுக்கு போனால், பெரு கன்வென்ஷன் விசா தந்து போனால் விமானத்தில் கூட டிக்கெட் சம் % குறைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹோட்டலில் போய் தங்கினா கூட பெரு கன்வென்ஷன் போனால் எத்தனையோ % குறைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் 42 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தந்தார். ஓகே, கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். எல்லாரும் ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இவர் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். இவர் தான் அந்த பரிசுத்தவான். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். இன்றைக்கி இருக்கிறார். ஆமாம், அவருக்கு 92 மோர் தென். அந்த பெரு கன்வென்ஷன் போட்டு பாருங்கள், தெரியும். பெரு கன்வென்ஷன் அடித்து பாருங்கள், ஃபோட்டோஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு தாக்கு, நீங்கள் வளர்ந்து வாரீங்க. இதெல்லாம் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த போன வருஷம் இதே டைமில் ஜான் ஃபெப்ரவரி மார்ச்சில் நான் உட்காந்துருந்தேன். அவரோடு கூட 1 மாதங்கள். அதில் சில நாட்கள் இந்த பரிசுத்தவானோடு இருக்கிறதுக்கு இப்போ அவன் நடக்க முடியலை, வீல் சேரில் உட்காந்துருக்கிறார். அந்த ஒரு பெரிய மாற்றத்தையே கர்த்தர் கொண்டு வந்தார். சரித்திரத்தையே மாற்றி அமைத்து விட்டார். ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஊரில் கன்வென்ஷன் முதல்ல இவர் தான் பேசியிருப்பார். திருப்பிரசங்கம்னு இவர் தான் பண்ணியிருப்பார். துண்டு பிரதி கொடுத்தது இவர் தான் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. இவர் மூலம் அந்த பெந்தெகோஸ்து எழுப்புதலே இவர் மூலம் அந்த நாட்டில் வந்தது. கர்த்தர் நல்லவர். ஏதோ அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த பகுதியை உங்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தரனை பாரப்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் கிதியோன் கையில் கொடுக்குறார். சொப்பன தரிசனம்லாம் உண்டு. நாங்கள் போகலை, டைரெக்டாக நம்ம செய்திக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வேகமாக நான் சொல்லி நிறைவு செய்ய 4 காரியத்தை தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த மீட்டிங் நோட்டீஸ் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தாங்க? ஹலோ, பின்மாறி சொல்லுங்க. பின்மாரிக்கான உயிர் மீட்சி கூட்டங்கள். பின்மாரிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுங்க? ஆமென். ரிவைவல். அல்லேலூயா. முன்மாறி நடந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். முன்மாறி ஊற்றப்பட்டது. இனி நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில் பின்மாறி ஊற்றப்படுகிறது. மாறினா என்ன? பக்கத்து வீட்டு அக்கா இல்லை, அக்கா மாறினா என்ன? மழை. அப்போ முன்மாறினா தோத்துரும். அந்த பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டுச்சு பாருங்க, அது முன்மாதிரி. இப்போ நம்ம காலத்தில் ஊற்றப்படுறது பாருங்க, அது பின்மாறி. ஒரு விவசாயம் பண்ணால் முதல்ல நட்ட உடனே ஒரு மழை பெய்யும். இந்த வானம் பார்த்த பூமிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், முதல்ல ஒரு மழை பெய்யும், உடனே அது வேர் ஊனிரும். அடுத்தல பின்மாரிக்காய் காத்திருப்பார்கள் எந்த கனி கொடுப்பதற்கு. கர்த்தர் அந்த பின்மாறி எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். கட்டாயம் தரப்போகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவர் பயந்திருந்தது உண்மை, என்னால முடியாது என்று சொன்னது உண்மை. இவருக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது உண்மை. ஆனா கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தா நீங்க பராக்கிரமசாலி தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேற போட்டோஸ் இருக்கா ஏதாவது? ஓகே, தேங்க்யூ. நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ தான் அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த பரிசுத்தவன் தான் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அந்த நாட்டுக்கே இப்போ தலைவராக இருக்கிறார். அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அந்த 3000 ஊழியத்துக்கு அவர் தான் ஆசிரியர். அவர் பக்கத்தில் இருக்க அந்த அம்மா தான் அவருடைய மனைவி. ஓகே, கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். உடைய சந்தேகம் இருக்கட்டும் போதும்னு நினைக்கிறேன். வேறு க்ரௌட் இருந்துக்கு மாதிரி இருந்தால் காட்டுங்க. ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் க்ரௌட் இருந்த மாதிரி இருந்தால் மக்களுக்கு விசுவாசம் வரட்டும். ஆண்டவர் நல்லவர். ஓகே, காட் இஸ் குட். இது லாஸ்ட் இயர் நான் இருக்கும்போது எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் தான். ஆண்டவர் நல்லவர். ஓகே, கடந்த அந்த ஸ்தாபனத்தில் தான் நான் இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்க, நான் ஸ்தாபனத்தில் ஆரம்பிக்கலை. அந்த ஸ்தாபனத்தில் இந்தியாவில் எங்களுக்கு ஒரு 400 சர்ச் இருக்குது. அதுக்கு நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக, ஒரிசா, அந்த பீகார், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, நிறைய ஸ்டேட்டில் ஊழியர். அதில் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இப்படி ஊழியங்கள் கடந்து போகிறது. ஓகே, உங்களுடைய சிந்தை வரலாம், வசனத்துக்கு போயிடலாம். ஓகே, இந்த கிதியோன் கையில் தேவன் ஊழியத்தை ஒப்பு கொடுப்பதுக்கு அந்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? ஊழியம் என்பது ஒன் மேன் ஷோ கிடையாது. இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள், 70 சீசர்கள், அப்படித்தான் ஊழியம் போகிறது.
பாஸ்டரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பாஸ்டரை கர்த்தர் அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், அந்த கிருபைகளையும் தாளந்துகளை வரங்களையும் கர்த்தர் கொடுத்தார். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த ஊழியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேகமாய் போகிறோம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னார். முதல்ல கெதியோன் நினைச்சிருப்பாரு, சில நேரம் யோசிக்கலாம், ஏன்னா இவற்றை சாதாரணமான ஆள் இல்லை. சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் கர்த்தரனை தெரிந்து கொண்டார், என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது, அதனால தான் கர்த்தரனை தெரிந்து கொண்டு நம்மளே அறியாமல் சில நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? பாஸ்டர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் பாஸ்டர் ரொம்ப நேசிக்கிறார். ஹலோ, அப்படி எல்லாருமே நான் பாஸ்டர், நான் சுவிசேஷகர் கிடையாது, சரியா? சில நினச்சிட்டு என்கிட்ட ரொம்ப டேலண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் பாஸ்டர் என்ன நேசிக்கல. இல்லை, பாஸ்டர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாங்க. நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லையிலே சொல்லுவோமா? God is good. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லிடலாமா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஓகே, ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். Glory be to God. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு சுயனை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த யோசிப்பார், இவர்கிட்ட 32,000 பேர் இருக்காங்க. சாதாரண ஆளா? எவ்வளோ பேர் சொல்லுங்க? இவர்கிட்ட 32, ஒரு குட்டி ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கு. அப்போ யோசிக்க தோணும் இவருக்கு, அதனால தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ, என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொன்னார், கூட்டம் ரொம்ப இருக்கு, கொஞ்சம் கழிச்சு விட்டுரு அப்படின்னார். பயம் திகில் உள்ளவன் போக கிடவன்னார். 22,000 போயிட்டு. எவ்வளோ போயிட்டு? நம்ம சில நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதையே நம்பியிருப்போம். அவர் பாப்பார், இதையே நம்பியிருக்காரு, கலத்தி விட்டுருவார். ஹலோ, ஆமாம் ஆமாம் ஆமாம், யாரையோ நம்பியிருப்போம், அவங்க பார்த்தார், அப்படியா நம்பியிருக்க? ஆமாம், ரட்சிக்கப்படாத ஆள் பாஸ்டரை விட, விசுவாசியை விட, ஊழியத்தை விட யாரோ இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க. கர்த்தர் பாப்பார், விரோதம் எழுப்பி விட்டுருவார். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வருஷ ஆரம்பத்தில் அபசகனமாக பேசுகிறாருங்க பாஸ்டர். இல்லை, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உசியா ராஜா செத்தாதான் எங்களுக்கே தரிசனம் வரும். ஏசையா தீர்க்கதரிசி தான். உசியா ராஜா இருக்கிற வரைக்கும் தரிசனமே வராதுன்னு. எப்ப உசியா ராஜா மண்டையை போட்டானோ அன்னைக்கு தான் தரிசனமே வரும். ஏன், நீ சில ஆள்கிட்ட ஐக்கியம் வைக்கிறவரும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சில ஆள்கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நன்மை இல்லை. ஆண்டவரே சில நேரம் என்ன எடுப்பார்னா, 10 மாசம் உருவாகிறதுக்கு ஒரு தாய் வயிறு தேவை, ஒரு கர்ப்பம் தேவை. ஆனா 10 மாசத்துக்கு மேல இருந்தா தாயும் போக்கு சேயும் போக்கு. ஆண்டவர் எடுப்பார் வெளியே. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Listen to me. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? அல்லேலூயா. 22 கழிச்சு விட்டுட்டாரு. அப்போ நினைச்சாரு, சரி 10,000 வச்சு எப்படியாவது சாதிச்சிடலாம், 10,000 அப்படின்னு அவர் சொன்னார். இல்லைப்பா, எனக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னு பின்னால் கற்றுவிடுவோம். ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், தண்ணி குடிக்க சொல்லு. ஹலோ, எவன் முழங்கால் போட்டு அப்படி நான் மாதிரி உருன்னு குடிக்கானோ கலத்தி விட்டுறேன்னாரு. முழங்கால் போட்டு கையில் கோரி அவன் குடிப்பான தனியாக நிறுத்தினாரு. வெறும் 300. மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 32,000. இப்போ 31,700 போக்கு. இப்போ எவ்வளோ நிற்குது? இப்போ போனாரு. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? ஹலோ, 31,700 பிடிங்கிட்டு கலத்தி விட்டுட்டு இப்போ போனார், உன் கையில் தருவேன்னார். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க? சில நேரம் சொத்தை நம்பிட்டோம்ல, சில நேரம் எதையோ ஒன்று நம்பிட்டோம்ல. ஆமாம், எதையோ நம்பிட்டோம் இல்லம்மா. ஆமாம், உங்களோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கட்டும். மனுஷன் நம்புறதை விட்டுருங்க. நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். அவன் நம்பப்படுகிறதுக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இல்லையே சொல்லிடலாமா? Glory be to God. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். God is good. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. 300 பேரை கொண்டு ஆண்டவர் சொன்னார். இப்போ சொல்றாரு, அந்த உருண்டு வந்த ஒரு வார்கோதுமை அப்பம் தானே, அது எல்லாத்தையும் நொறுக்கிடுச்சு இல்ல? ஆமா, நீங்க நினைக்கிறீங்க நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க சாதாரண ஆட்களே கிடையாது. You are not ordinary, you are special. ஆண்டவர் உங்களோடு வருகிறதுனால் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆமென், உன் கையில ஒப்பு கொடுத்தாரப்பா, உன் கையில. இது அவர் அப்படியே அதே செய்தியை கொண்டு போய் அந்த 300 பேருக்கு சப்மிட் பண்றாரு. எழுந்திருங்கள், சொப்பனத்தை அந்த வியர்த்தியையும் கேள்விப்பட்ட போது தேவன் அவரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்.
ஆமென் சொல்லுங்க. இந்த வெற்றியை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென். தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அப்படின்னா அவங்க செஞ்ச 4 காரியம் என்ன? 4ஓடு செய்தியை முடிச்சிடலாம், சரியா? அவங்க செய்த 4 காரியம் என்ன? நம்பர் 1, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து, பாருங்க, 300 பேரை 3 படையாக வகுத்து. எல்லாரும் கவனிங்க. 3 படையாக வகுத்து. வகுத்துங்கிறதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை சொல்லுங்களேன். ஹலோ வேத பண்டிதர்களே, தமிழ் ஆசிரியர்களே, தமிழ் அறிஞர்களே, சொல்லுங்கள். கரெக்டா சொன்னீங்களா? பரவாயில்லையா? பிரித்து சொல்லுங்க. 3 படையாக. இவர் ஏற்கனவே கடுப்புல இருக்காரு. 22,000 கலத்தி விட்டாரு. இவன் 10,000. ஹலோ, என்ன சொல்ல மாட்டீங்க? 10,000 கலத்தி விட்டாச்சு. அதுல இப்ப எவ்வளவு கலத்தியாச்சு? அந்த 10,000 எல்லாத்தையும் கலத்தி விட்டு 300 தான் மிச்சம் இருக்கு. இதையும் பிரிச்சிருங்கார. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. அவன் சர்ச்சில் சிலருக்கு அவங்க பக்கத்தில் குறிப்பிட்ட ஆள் பக்கத்தில் உட்காந்து பாட்டுலாம் வரும். ஹலோ, என்ன சர்ச்சை பட்டா போட்டு வச்சிருக்காங்கல்ல இவங்க. கர்த்தர் பாப்பார், மக்கா இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு பிரிச்சு விட்டுருவார்ல. ஹலோ, நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இந்த அக்கா 3வது லைன்ல 3வது ஆளா உட்காந்துருப்பாள், 5வது லைன் போயிட்டானா சோ இன் சம்திங் ராங். இங்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தான் பேசுறேன். ஏதாவது கேஸுகள் இருந்தா வர்ற கம்யூனியன்ல சரியாயிருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்க தான் கண்டுபிடிச்சிருவோமே, 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. ஹலோ, சீக்கிரம் போய் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இல்ல, 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னே சீக்கிரம் வருவாங்க. ஹலோ, ஆமா, ரைட். ஓகே, கம் ஆன், லிசன் டு மீ. பிரிச்சு விடுறாரு. இல்ல மக்கா, நீ இந்த டீம்ல போ, நீ இந்த டீம்ல போ. எல்லாரும் பிரிப்போம்ல, குரூப் பிரிப்போம்ல. 1 2 3 சொல்லு. 1 2 3 1 2 3 1 2 3. ஒன்னெல்லாம் எழும்பு, 2 எழும்பு, 3 எழும்பு. நீ இங்க போல, நீ அங்க போல, அங்க போல. 3 பிரிச்சு விட்டாரு. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க. 3 வகுத்து. நம்பர் 1, கவனிங்க. நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். ஹலோ, யாரை அவர் பயன்படுத்துவார் தெரியுமா? கூட்டத்தோடு கோவிந்த போடுற ஆள் அல்ல. ஹலோ, கூட்டத்தோடு சேர்ந்து ஜால்ரா போடல. பிரிச்சு வைக்கிறார். நோக்கத்துக்காக பிரிக்கிறார். ஒரு திட்டத்துக்காக பிரிக்கிறார். ஒரு தரிசனத்துக்காக பிரிக்கிறார். ஒரு வைராக்கியத்துக்காக பிரிக்கிறார். ஒரு செயல்முறைப்படுத்த அவர் பிரிக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக அவர் பிரிக்கிறார். நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? எகிப்திலிருந்து கானான் போன இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? ஹலோ, இந்த உலகத்திலிருந்து பரம கானானை சுதந்திரிக்க போகிற நீங்களும் நானும் யார் தெரியுமா? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்கள். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று, இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். சொல்லுங்க, உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கு நடுவே நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. இப்படி ஒரு அடையாளம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாலா கூலிக்கு வாங்கி சபிக்க போயிருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை சபிக்க விடல. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், இவர்கள் தனியே வாசம் பண்ணுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். பவுலை கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஊழியத்துக்கு கர்த்தர் பிரித்தெடுத்தார். இருளிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். பாரம்பரியத்திலிருந்து பிரித்தெடுத்தார். பாவத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. பகட்டு வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்ம பிரித்தெடுத்தார். ஆமென். பகைஞரிடமிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். நீங்கள் நானும் யார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are separate people. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். சகோதரமார் பக்கத்தில் ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆமா, என்னுடைய இடது பாரசத்தில் அமர்ந்திருக்கிற சேர்மன்களே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு காலையில தெரியணும் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா இல்லையான்னு. ஆமா, 3 நாள் கழிச்சு கூட 4 நாள் கழிச்சு கூட பாயாசம் வச்சிடணும். தப்பி தவிர நாளைக்கு பாயாசம் வச்சிடக்கூடாது. ஹலோ, அம்மா அதோட நேத்து பாயாசம் வச்சு முடிச்சிருக்கணும். நாளை கழிச்சு தெரியும். நாளைக்கு தெரியணும் பிரித்தெடுக்க கூட்டமா இல்லையான்னு. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? இல்லை கேட்டா என்ன?
நான் யார் தெரியுமா? என்ன அவர் நம்பிட்டாரு. மா 31,700 பேரை நம்பல, என்ன அவர் நம்பிட்டாரு. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 அவர் தேர்ந்தெடுத்தார். யாரையோ நம்பல, என்ன நம்பிட்டாரு. யார்ட்டையோ பேசல, என்கிட்ட பேசிட்டாரு. யாரையோ பயன்படுத்தல, என்ன பயன்படுத்திட்டாரு. கையை தட்டி ராகாதா ராபா லுபாகா ஷகாதா. நீ பயன்படுத்தப்பட வேண்டிய கூட்டம். உர்ரா பாஷா ஹபா. நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். கர்த்தர் பேசுகிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? திரும்பி பாத்தீங்களா? இன்னைக்கு ஆகணும் நம்ம விட பலசாலிகள் இருந்தாங்க, நம்ம விட அழகுள்ளவங்க இருந்தாங்க, நம்ம விட அறிவுள்ளவங்க இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவ்வளத்தையும் கலத்தி விட்டுட்டாரு. நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். உள்ளவர்களை அதமாக்க இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? நான் சாட்சி சொன்ன பாத்தீங்களா? அந்த நாட்டையே அசைக்க ஒரு மனுஷன் அவர் தெரிந்தெடுத்தார். ஐயா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து வைத்தார். எகிப்தியரோடு மிங்கலாகல. ஆமென். அவங்களுக்கு வெளிச்சம்னா இவங்களுக்கு காரிருள், அவங்களுக்கு மேக ஸ்தம்பம்னா இவங்களுக்கு கடுமையான வெயில். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டினார். ஆமென் சொல்லுங்க. அவங்க செங்கடலை தாண்டினார்கள், எகிப்திய ஜனம் செங்கடலில் மாண்டது. உலக ஜனங்களுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஏமா உன் நட உட பாவனை எல்லாத்திலும் வித்தியாசமா இருக்கணும்னு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹலோ எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, வித்தியாசம் தெரியணும். நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்தா எல்லாருக்கும் முன்னால ரட்சிக்கப்பட்ட ஜனம் தனியா தெரியணும். உள்ள கல்லூரியில படிக்கிற மகளே, உன் கல்லூரி பிள்ளைகள் பண்ற ஸ்டைல பார்த்தா, அவங்க பண்ற அலப்பறைய பார்த்தா, நீ இங்க இருக்குமோ நீ தனியா தெரியணும். நீ தேவ பிள்ளைங்கிறத தெரியணும். நீ ஒரு கிறிஸ்தவங்கிறது தெரியணும். நீ கிறிஸ்தவன்னு தெரியணும். ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது உண்மையற்ற சில மனிதர்கள் இருப்பார்கள், ஃப்ராடு பித்தலாட்டம் என்ற ஜனங்கள் இருப்பார்கள். அது நடுவிலே நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், உண்மை உள்ளவன் என்று தெரிந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 படையாக பிரித்து வகுத்து. ஆமென் சொல்லுங்க. எதை விட்டு பிரித்தெடுத்தார்? ஒரு 4 காரியம் சொல்லட்டுமா? எதை வச்சு பிரித்தெடுத்தார்? யாரை விட்டு பிரித்தெடுத்தார்? கவனிங்க. அந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். பாருங்க, எதனால பிரிச்சார் தெரியுதா? 32,000 பேர் இருந்தா வீம்பு பேசியிருப்பான். 22,000 பேர் இருந்தா வீம்பி பேசியிருப்பான். இந்த 10,000 பேர் என்ன செஞ்சிருப்பான்? வீம்பி பேசியிருப்பான். அதனால நான் தான் சாதிச்சோம், எங்க புயன் தான் சாதிச்சது, எங்க பலம் தான் சாதிச்சது, எங்க காங்கிரிகேஷன் தான் சாதிச்சது, எங்க டீம் ஒர்க் தான் சாதிச்சுன்னு சொல்லாம வீம்பு பேசுற கூட்டத்தை விட்டு பிரித்தெடுத்தார். ஹலோ, சில கூட்டம் வீம்பு பேசுது. யார் தெரியுமா? எங்க ஜாதி என்ன தெரியுமா? எங்க படிப்பு என்ன தெரியுமா? எங்க திறமை என்ன தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஹலோ, இவங்களெல்லாம் விட்டு கர்த்தர் உங்களை பிரிச்செடுக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. இவங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? கமான் 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 கமான். இவங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? கமான் சொல்லுங்க. இவங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? வீம்பு பேசுறவங்க பிரிச்செடுத்தார். நம்ம தாழ்மையா பேசுறவங்க, நம்ம அன்பா பேசுறவங்க, நம்ம பொறுமையா பேசுறவங்க, நம்ம தயவா பேசுறவங்க, நம்ம கனிவா பேசுறவங்க, நம்ம சத்தியத்தை பேசுறவங்க, நம்ம வசனத்தை பேசுறவங்க, வீம்பு பேசுற கூட்டத்தை எடுத்து பிரித்தெடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா சில கூட்டம் பேசும். நம்ம சொல்றோம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. I am not but God. ஹல்லேலூயா. நீங்க அதை யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். யாக்கோபு 4:16 பாருங்க. அந்த வீம்பை பத்தி அவர் எழுதுறாரு பாருங்களேன். ஜேம்ஸ் chapter 4:16 4:16 வாசியுங்கள். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். பாருங்க எப்படி 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 சொல்ல. வீம்புல என்ன செய்யறாங்க? மேனப்பா யாவும் பொல்லாப்பா இருக்கிறது. வீம்புல என்ன பாராட்டுறாங்க? வீம்பு வீம்பு சொல்லுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா? வீம்பு. ஜாதியை குறித்து வீம்பு, படிப்பை குறித்து வீம்பு, பணத்தை குறித்து வீம்பு. வீம்புனா தெரியுமா? நல்ல வார்த்தை தமிழ். ஹலோ, எனக்கு தெரியாதா? இவர் சொல்லுங்க. எனக்கு தெரியணுமா? எனக்கு அனுபவம் இல்லையா? எங்களுக்கு வசதி இல்லையா? ஹலோ, எங்களுக்கு படிப்பு இல்லையா? வீம்பு பேசுறாங்க. அது பொல்லாப்பா இருக்கிறது. வீம்பில் மேன்மை பாராட்டுகிறார்கள். கர்த்தர் அவங்களை விட்டு பிரித்தெடுத்தார். நீங்க தாழ்மையா இருங்க.
தாழ்மையா பேசுங்க, அன்பா பேசுங்க, பிரயோஜனமா பேசுங்க, பயபக்தியா பேசுங்க, 4 பேருக்கு ஆசீர்வாதமான வார்த்தை பேசுங்க. சபித்தல் வாயில வர வேண்டாம், துதித்தல் உங்கள் வாயில வரட்டும். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது எங்க இருந்து பிரிச்சார் பாருங்க. 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 7:3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று. அப்ப கவனிங்க, அந்த 22,000 யார்? பயம் உள்ளவர்கள், திகில் உள்ளவர்கள். சொல்லுங்க, பயம் உள்ளவர்கள். பயம் ஒரு மனுஷன் எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் கடலில் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். 1 யோவானில் வாசிக்கிறோம், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன், அன்பில்லை. பயப்படுகிறவன் பூர்ணம் இல்லாதவனை விட்டு பிரித்தெடுக்கிறான். ஏமா நம்ம சொல்லுங்க, தாவீது சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். ரோமர்ல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். பயப்படுற கூட்டம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற கூட்டம். மந்திரவாதிக்கு பயப்படுற கூட்டம் இல்ல, சோசியத்துக்கு பயப்படுற கூட்டம் இல்ல, உலகத்துக்கு பயப்படுற கூட்டம் இல்ல, இது கர்த்தருக்கு பயப்படுற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அம்மா சிலருக்கு நாயை கண்டா பயம், நோயை கண்டா பயம், எதை கண்டாலும் பயம் 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 பயம். ஒன்னும் பயப்படாதுங்க. உங்க சரீரத்தையும் ஆத்துமாவில நரகத்துல தள்ள வல்லவர், அவரை கண்டு பயப்படுங்க. மற்ற ஒரு காரியத்தை பார்த்து பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து பயம். சிலருக்கு, சில அம்மாமாருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து ஒரே பையமா, ஒன்றை வாழ வச்சாருல, ஒன்னையே வாழ வச்சாரா உன் பிள்ளைய வாழ வைக்க மாட்டாரா? ஒன்னையே நடத்திட்டாரா உன் பிள்ளைய நடத்த மாட்டாரா? ஹலோ, சில சொல்றாங்க, நான் மட்டும் பழைய ஆளா இருந்தோம்னா நடுத்தருவில் சாணியை கரைச்சி ஊற்றி செருப்பளத்தை அடிச்சிருப்பாங்க. அப்படித்தான் இருந்தோம். நம்ம வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் விட்டா காஷ்மீர் வரைக்கும் போகும். ரட்சித்ததுனால இன்னைக்கு பைக் பேக்கும் குடையும் கொண்டு டீச்சர் மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன். நம்ம விளங்கலையா? நம்ம கோயிலுக்கு ரொம்ப டீச்சர் அம்மா மாதிரிலாம் வேற. நம்ம பழைய கதையெல்லாம் பார்த்தா போட்டோம். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கேன். இன்னும் சேர்த்தான் சொல்றேன். நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா வறுமை, கஷ்டம், தரித்திரியம். 11th 12th படிக்கும் போதெல்லாம் டவுசர் பிஞ்சிருக்கும். பிஞ்ச டவுசர் அச்சக்கமாரி தச்சு தந்துருப்பாங்க. நான் பிச்சு போட்டு தான் போனேன். நல்ல மான தமிழை நான் தச்சு போட்டு போனேன். ஆனால் இந்த காலத்து கிறுக்கு பயிலுவே பிச்சு போட்டு அலைதான். கடைசியில் இந்த பயலுக்கு பேண்ட்டை பார்த்தா ஒரு நாய் கடிச்சதில்ல, 4 நாய் சேர்ந்து கடிச்ச மாதிரி இருக்கு. ஹலோ, நாங்கள் அன்னைக்கு தச்சு போட்டு அலைஞ்சா இந்த பயலுக்கு பிச்சு போட்டு அலைகிறானே. ஆமா, விளங்குச்சு அவங்களுக்கு. எந்த தகுதி இல்லாத எங்களை தானே அவர் தெரிந்தெடுத்தாரு. ஆமீன் சொல்லுங்க. பின்ன நான் ஏன் பயப்படணும்? அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருங்க. எதை விட்டு? வீம்பு பேசுற ஆளை விட்டு பிரிஞ்சிருங்க, சேர்ந்துடாதுங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து நடந்தா நீங்களும் வீம்பு பேசுற மாதிரி மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை பத்தி பேசுற ஆள் கூட இருங்க, தெய்வீகத்தை பேசுற ஆள் கூட இருங்க, ஏசாவை பத்தி பேசுற ஆள்கிட்ட இருங்க, கிருபையை பத்தி பேசுற ஆள்கிட்ட இருங்க. வீம்பு பேசுற ஆள் கூட வேண்டாம் ஐக்கியம். ஏன்னா அவன் வீம்புல மேன்மை பாராட்டுவான். நம்ம யாரை மேன்மை பாராட்ட தெரியுமா? ஹல்லேலூயா. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பீராக. ஹல்லேலூயா. நான் மேன்மை பாராட்ட ஒன்றுண்டு. ஓ, the cross of Calvary. கல்வாரி சிலுவையே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பயம் உள்ளவனை விட்டு பிரிச்சு எடுத்தார். சொல்லுங்க. ஐயா அப்படி நடத்துமா? இப்படி இதுவரைக்கும் நடத்தியிருக்கார், கடைசி வரைக்கும் நடத்துவார். இருந்த அங்க போன அங்கங்க. என்னைக்கு ஒரு நாள் பிறந்தாச்சுன்னா ஜாம வேண்டிதாங்க. இங்க பாருங்க, என் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்ததோ பார்க்க போறாங்களா, அப்ப என்ன கேட்கறாங்க? பிரசவம் ஆயிட்டான்னு கேட்காங்க. என்ன சொல்றாங்க? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? பிரசவம் ஆயிட்டான்னு சொல்லி தரட்டுமா? பிரித்தெழுதுக. பிறப்பு பிளஸ் சவம், அதான் பிரசவம். ஹலோ, சவம்னா பிரேதம். அவன் பிரசவம் ஆயிட்டா சாவ பிறந்தாச்சான்னு அர்த்தம். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க? நம்ம அன்னைக்கு அப்படித்தான் பேசுறோங்க. பிரசவம் ஆயிட்டா சாவ பிறந்தாச்சா. ஹலோ, சில யோசிக்கிறாங்க, இவ்வளவு நாள் இப்படியா பேசிக்கிறேன். ஆமாங்க. ஏமா ஒரு 175 வருஷத்தை வச்சுக்கிடுவோம், ஒரு 175 வருஷத்தை வச்சுக்கிடுவோம்.
ஒரு 175 வருஷத்து வரேன். இந்த கேம்பஸில் இருக்கிற ஒரு ஆள் இருக்க முடியாது. ஒன்று பரலோகத்தில் இருப்பீங்க, அல்லாட்டா செத்துருப்பீங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. சின்ன பிள்ளைகள் முத கொண்டும் ஒரு 100 வயசு 100 வயசுலாம் போய் ஆகணும்ல, யாருங்க இருக்க முடியாதுல்ல. இல்லை ஒன்றுமே பேச மாட்டேங்க. ஹலோ. அதனால ஆண்டவர் பயம் உள்ள ஆளை விட்டு நம்ம பிரிச்சு எடுக்கிறார். அல்லேலூயா. பயம் வேதனை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் நடத்தினார் அவர் யெகோவா ஈரே. போன வருஷமும் நடத்தினார், இந்த வருஷமும் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரமா மாறி போச்சு மத்தேயு 14 அதிகாரம். வாசிக்க வேண்டாம். 3 மணி நேரத்தில் நடுக்கடல் போயிட்டாங்க. அடுத்த 3 மணி நேரத்தில் அக்கறை போயிருக்கணும். ஆனா 9 மணி நேரம் அங்கே நின்னாங்க, வேற வழி இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, 9 மணி நேரம் எனக்கு விரோதமா எனக்கு கரையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, என்ன முங்க அடிக்கிறதுக்கு, எனக்கு விரோதமா எழுப்பின காத்த விட ஒரு அடி பின்னால போகாம பின்னால இருந்து தாங்கினார் பாருங்க. அப்பா அவர் தான் பெரியவர்னு கையை தட்டி நல்ல வார்த்தை சொல்லட்டுமா, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லட்டுமா, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லட்டுமா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வைத்த அந்த மேன்மையை நீங்கள் அனுபவிக்கிற வரையிலும் இப்பொழுது பார்க்கிற இவைகள் தற்காலிகமானதே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெருசா வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அனுபவிக்கிற வரையிலும் இப்பொழுது பார்க்கிற இவைகள் தற்காலிகமானதே. இந்த பிரச்சனையும் தற்காலிகமானதே, இந்த ஆசீர்வாதமும் தற்காலிகமானதே. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஹலோ. ஆமென் சொல்லுங்களேன். கம் ஆன். அல்லேலூயா. அப்ப முதல் குறிப்பு என்ன சொல்லுங்க? பிரித்தார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்கள். யாரை விட்டு பிரிச்சார்? வீம்புக்காரனை விட்டு பிரித்தார். எதை விட்டு பிரிச்சார்? பயம் உள்ள கோலை, பயம் உள்ள கோஷ்டி. இதை வச்சு அவருக்கு செய்ய முடியாதுன்னு தெரியும், போ சொல்ல அவனை. பயம் உள்ளவனை விட்டு அவர் பிரித்தெடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம திறமையை சார்ந்து வாழ்கிறவர் அல்ல, திறமையை தந்த கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள். பணத்தை சார்ந்து வாழ்கிறவர் அல்ல, பணத்தை தந்த கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. நாம் அறிவை சார்ந்து வாழ்கிறவர் அல்ல, அறிவை தந்த கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆமென் சொல்லுவோமா? அந்த 7ஆம் அதிகாரம் 4ல இருந்து வாசிப்பீங்களா? 3வது. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். 5. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஓகே. நம்பர் 3. கர்த்தரின் பரீட்சையில் தோற்று போனவர்கள். சொல்லுங்க. அல்லது கர்த்தரின் பரீட்சையில் நிற்க முடியாதவர்கள். நம்ம யார் தெரியுமா? அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள். கர்த்தர் யாரை விட்டு பிரித்தெடுத்தார் தெரியுமா? ஏமா, பரீட்சையில நிற்க முடியாதவனை விட்டு பிரிச்செடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பரீட்சையில நிற்க முடியாத யார் தெரியுமா? பின்மாற்றக்காரன். போயிருந்தார். 9700 பேரை போக சொல்லிட்டார். போச்சொல்லு 9700 போக சொல்லு. பின்மாற்றக்காரன், பரீட்சையில நிற்க முடியாதவன். அல்லேலூயா. ஆமா. தோற்று. அதை இன்னொரு குறிப்பாடு தெரியலாமா? 7:7 வாசிங்க. 7:7. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்படி விளங்கி கொண்டேன். பயன்படாமல் பழைய இடத்துக்கு திரும்பி போனவர்கள். வந்தவன் பயங்கரமா வந்தான், நான் யுத்தம் பண்ண போறேன், ஒரு யூசேஜ் இல்லாம பேக் ஸ்லைடிங், பின்னால போயிட்டான். 4 சொல்லுங்க. யாரை விட்டு பிரித்தெடுத்தார்? நம்பர் 1 வீம்புக்காரனை விட்டு பிரித்தெடுத்தார். நம்பர் 2 கோழைகள் பயப்படுற ஆளை விட்டு பிரித்தெடுத்தார். நம்பர் 3 பரீட்சையில நிற்க முடியாதவங்க தோத்து போன கூட்டத்தை விட்டு பிரித்தெடுத்தார். நம்பர் 4
பின்மாற்றக்காரனை விட்டு என்னை பிரித்தெடுத்தார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிந்தது? அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க வருஷத்தின் ஆரம்பத்தில் வாக்குத்தத்த செய்தி கேட்கலான்னு அந்த 1ஆம் தேதி கேட்டிருப்பீங்கல்ல, இதுவும் வாக்குத்தத்தம் தான். உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். ஏமா மாமா உங்களுக்கு விரோதமா சொத்தை கையெழுத்து போட்டு எடுக்கலாம்னு வச்சாங்களா? இல்லை, உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாருன்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கேஸ் உங்களுக்கு சாதகமா இருந்த மாதிரி தெரியல. ஆமா, சாதகமா இருந்த மாதிரி தெரியல. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா வரும் பாருங்க. கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். ஹலோ, எடுத்துக்கொள்ளுங்கள் பாசிட்டிவா. நீங்க கர்த்தரோடு இருப்பது உண்மையானால் ஆமென். ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்தெடுத்தா இருப்பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டாவது உள்ள போயிடலாமா? நம்பர் 2. அல்லேலூயா. அந்த 7:16 மறுபடியும் வாசிங்க. 7:16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும், ஒவ்வொரு கையிலும் எக்காளத்தையும், வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து. இது சீசன் நேரம். இப்படி பேசினா பொங்கலோட போன மாதிரி இருக்கும். ஹலோ, ஒரு பானை, ஒரு எக்காலம், ஒரு தீவெட்டி கொடுத்து மக்கா போங்க அப்படின்னு அனுப்பிட்டா எல்லாரும் பொங்கலோட போன மாதிரி இருக்கீங்களா? தமிழர் பண்டிகை தானே, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அப்படித்தான் அனுப்பி விட்டாருன்னு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்ன கொடுத்து அனுப்புனார்? நம்பர் 1 சொல்லுங்க. கையில பானை. சொல்லி சத்தமா சொல்லுங்க. என்ன பானைன்னு? செப்பு பானை, பித்தளை பானை, ஈய பானை எல்லாம் இல்லை, கிடையாது. மண் பானை. ஹலோ, நமக்குள்ள எப்பவும் ஒரு நினைவு இருக்கணும். மண் பானைன்னு ஒரு நினைவு இருக்கணும். அல்லேலூயா. கீழே விழுந்தா உடஞ்சிருவோம் அப்படின்னு நினைவு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த காலத்தில் நாண்டிட்டெல்ல படித்த ஞாபகம் இருக்கு. ஒரு ஆண்டி பாடி இருக்கிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஆஹா, சில பெருசுகள் நல்லா தான் பாடி இருக்குல்ல. கம் ஆன், லிசன் டு மீ. நான் அதனாலதான் இந்த மண் பாத்திரத்தில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, கமான். அல்லேலூயா. அப்போ திரும்ப சொல்லுங்க. 1 மண்பானை. மண்பானையில் என்ன வைக்கலாம்? அந்த காலத்தில் பாருங்கம்மா, குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி, சோறு பொங்கிறதுக்கு மண் சட்டி, அப்படிதானே. தண்ணி எடுக்கிறது மண் குடம். இப்போ உள்ள பிள்ளைகள் அதை அப்படி யோசிப்பாளுங்க. அப்படியா? பொருள் காட்சியில் போய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த காலத்துல எல்லாம் மண் பாத்திரமா தானே இருக்கும். குதில், அந்த குதில்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு என்ன சொல்வீங்கன்னு தெரியலையா? குதில் தானா? அந்த நெல் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 6 அடி இருக்கும். பெருசுகள் செத்து போயிட்டா பழைய காலத்தில் அதையும் இதுக்குள்ளே போட்டு தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஆமாம். மண் பாத்திரம் அவ்வளவு பயனுள்ளது. தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. தண்ணி தொட்டி பார்த்துறீங்களா? மாட்டுக்கு கழனி வைக்கிற தொட்டி, அதுவும் மண் தொட்டியாக தான் இருந்துச்சு. சில அப்படியான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமான்னு. இப்போ நீங்கள் பீஸா பர்கர் சாப்பிட்ற காலத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஹலோ, லிசன் டு மீ. ஆண்டவர் நல்லவர். ஆமேன். கொஞ்சம் அடிச்சு பாருங்க. பழைய கால மண் பாண்டங்கள்னு அடிச்சு நெட்டில் அடிச்சு பாருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் போய் அடிச்சு பாருங்க, வரும், வரிசையாக வரும். அப்போ நம்பர் 1 கவனிங்க, பாத்திரம். 2வது என்ன சொல்லுங்க? தீவெட்டி. சொல்லுங்க. பந்தம், தீவெட்டி. சொல்லுங்க. அன்னைக்கு பெட்ரோமஸ் லைட், இந்த லைட்லாம் வர்றதுக்கு முந்தி பந்தம் கொளுத்திட்டு தானே போனாங்க காட்டுக்கு. தீப்பந்தம் கொளுத்திட்டு தானே கடலை காட்டுக்கு போனாங்க. தீப்பந்தம் கொளுத்திட்டு தானே ராத்திரி தண்ணி பாய்க்க போனாங்க. ரைட், பந்தம். அது 3வது எக்காலம், இல்லையா? எக்காலம், ட்ரம்பட். இந்த 3க்கும் யூசேஜ் இருக்குது. சபையை கூட்டுகிறதற்கு, ஆராதனை செய்வதற்கு, யுத்தம் பண்ணுகிறதற்கு எக்காலம் பப்பன்னு ஊதிட்டா போதும், கரெக்டாக வந்துடுவாங்க. இந்த கோயிலில் மணி அடிப்பாங்க தெரியுமா? அதில் ஃபர்ஸ்ட் பெல், செகண்ட் பெல்லாம் அடிப்பாங்க. அதுக்கு தெரியும். சில நேரம் யார் செத்து போயிட்டா கோயிலில் மணி அடிப்பாங்க தெரியுமா? ஒரு அடி அடிச்சுட்டு டைம், இடையில கேப், அப்படின்னா மூச்சு விட மறந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ யாரோ மண்டே போட்டாங்கடா. எங்கள் பக்கத்தில் சிஎஸ் சர்ச் இருக்கு, அது தாண்டி ஆர்சி சர்ச் இருக்கு. இந்த மணி அடித்தோடனே எவ்வளோ மூச்சு விட மறந்துட்டான்ருவோம். என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்க? ஏமா தெரியுமா தெரியாதா? உங்களை பார்த்தா நீங்கள் இங்கே பிறந்தவங்க மாதிரியே இல்லை. நீங்கள் பிறந்தது அமெரிக்காவில், வளர்ந்தது லண்டனில், ஆஸ்திரேலியாவில், கூட்டத்துக்கு போயிட்டு வர நேரத்தான் வந்தது மாதிரிலாம் இருக்குது. மணி அடித்தா திடீர்னு நைட்டு தீ பிடிச்சிட்டா, கள்ளம் வந்துட்டா வேகமாக அடிப்போம். அபாயா மணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? டாங் அவ்வளோ பேரும் கோயிலில் கூட்டிடுவான். எக்காலம் பிரயோஜனத்திற்காக, யுத்தம் செய்வதற்கு, சபையை கூட்டுகிறதற்கு, ஆராதிப்பதற்காக, ஃபெஸ்டிவலுக்காக பிரயோஜனமானது. பானை பிரயோஜனமானது. ஹலோ. அடுத்த இன்னொன்று, தீவெட்டி பிரயோஜனமானது, இருளை வெளிச்சமாய் மாற்ற. அப்ப 2வது என்ன தெரியுமா? பிரயோஜனமானவைகளால் நிரப்புங்கள். சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், பிரிந்திருக்கிறவர்களாயிருங்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். நம்பர் 2, பிரயோஜனமானவைகளால் என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள். ஹலோ, நம்ம ஆட்கள் இப்போ கொஞ்சம் பிரயோஜனம் எல்லாம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ,
சில 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 சகோதரன்மார் கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுருங்களேன். சில அக்காமார் 1000 ரூபாய்க்கு தான் அந்த ஏதாவது ஜாமான் வாங்க டிமார்ட் போயிருப்பா, வெளியே வரும்போது 10,000 ரூபா போக்கு. ஹலோ பாஸ்டர், ரொம்ப அனுபவ ரீதியாக பேசுன மாதிரி இருக்க, அப்படி எடுத்துக்கிடுங்களேன். ஹலோ அவ்வளோ உண்டு சரி கெட்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்களா? அதுவும் கிடையாது. அவ்வளோ கெட்டி மூட்டையில் அங்கே போட்டுருவா. ரோட்டில் ஒரு பாத்திர வியாபாரி வர முடியாது. என்ன சொல்ல மாட்டீங்க? ஒரு பிளாஸ்டிக் வியாபாரி வர முடியாது. எல்லாத்தையும் வாங்கி அங்கே அடைச்சிருவாங்க. ஹலோ எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. பிரயோஜனமானவைகளால் நிரப்புங்கள். சொல்லுங்கள். அப்போ இந்த 3க்கு அர்த்தம் சொல்லலாமா? 153 வாசிங்க. எக்காலத்துக்கு சொல்கிறேன், சாதாரணமாக பேசுகிறேன். 153 வாசிங்க. Psalms 150 verse 3. எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடு அவர் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். சொல்லுங்க. எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். அப்போ எக்காலம்னா என்ன? துதி. அல்லேலூயா. ஏம்மா எக்காலம்னா துதி. அது சாத்தானுக்கு சதி, அவன் மேலே விழுகிற மிதி. ஹலோ அதனால பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இல்லையில சொல்லுங்களேன். ஆனால் பரிசுத்தவான்கள் அப்படி பாடுங்க. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம்னா துதி. நீங்க நல்ல ஆண்டவரை துதிக்கணும். சொல்லுங்க. வாயை திறந்து நல்ல கர்த்தரை துதிச்சு பழகணும். ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கமே அவரை துதிக்க. இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும். நல்ல ஆண்டவரை துதிச்சு பழகணும். அல்லேலூயா. டிவி துதிச்சா டிவிக்கு நல்லது. ஹலோ லங்கதான் கிளம்மா இவங்க துதிக்க மாட்டாங்க. 1000 தோத்திரமேன்னு போட்டிருக்கோம். அது அப்படியே தோத்திரம் வந்தவரை தோத்திரம், கடலில் போனவரை தோத்திரம், கப்பலில் போனவரை தோத்திரம்னு இருக்கும். இவங்க அங்கே சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம தோத்திரம் பண்ண தெரியாதவங்களுக்கு நல்லது. நீங்கள் உங்கள் லைவாக உங்கள் இருதயத்திலேருந்து வரணும் தோத்திரம். நீ தந்த மனைவிக்காய் சோத்திரம், நீ தந்த பிள்ளைக்காய் சோத்திரம், நீ தந்த அப்பாவுக்காய் சோத்திரம், அம்மாவுக்காய் தோத்திரம், சபைக்காய் சோத்திரம், பாஸ்டர்காய் தோத்திரம், விபத்தில் பாதுகாத்திர தோத்திரம், தேவைகளை சந்தித்திர தோத்திரம். 1000 இல்லை 2000 தோத்திரம் பண்ணலாமாங்க. அல்லேலூயா. கொரோனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா? உயிரோடு என்ன வச்சேரே அதுக்கு தோத்திரம். ஏமா செத்து போன எல்லாரும் பாவிகள் இல்லை, உயிரோடு நம்ம எல்லாரும் ரொம்ப யோக்கியம் இல்லை, கிருபையா வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தோத்திரம் போடணும்ல. நம்ம பிரயோஜனமானதான துதி. நான் துதிச்ச போது அவர் வருவார். வந்தா எரிகோ விழும், துதிச்சால் எரிகோ தகர்ந்து போகும். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியாம, உங்க பொருளாதார நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியாம, உங்க செழிப்பு நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியாம, உங்க பிள்ளைகளின் கல்வி நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியாம, ஹலோ இருக்கிற தடைகள் எப்போ உடையும் தெரியுமா? நீங்க துதிக்க ஆரம்பிச்சா கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கமா இப்பொழுது ஒரு துதி அபிஷேகம் இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிக்க 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 சத்துருவின் சதி திட்டங்கள் நிர்மூலமாவதாக. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பாடுமா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இயேசு கிறிஸ்து காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது இயேசு கிறிஸ்து காலம் அல்லோ. அல்லேலூயா. எக்காலம்னா கர்த்தரை துதிக்கிறது. ஆமென். எக்காலத்தை போல துதிக்கணும், எக்காலமும் அவரை துதிக்கணும். சொல்லுங்க. எக்காலத்தை போல துதிக்கணும், எக்காலமும் அவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த காலத்தில் அவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுமா. அவரை தவிர நம்ம வாயில வேற துதிய வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவர்கள் நிரப்புங்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அவர் தந்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். சிலர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, நம்ம பேலன்ஸா இருப்பணுமே. கிறிஸ்தவ மார்க்கம் தரித்திரத்தின் மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு ஆசீர்வாதமான மார்க்கம். சில நேரம் சில பாடுகளை கர்த்தர் அனுமதிப்பார்.
சில பாடங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. சில பிரச்சனைகளை அவர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? பிரச்சனையில் ஜெயம் தருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான் அறிய வேண்டும். அப்ப எப்போதுமே நம்ம ஒரு பேலன்ஸா இருக்கணும். ரெண்டாவது பானை பாருங்க, இதுக்கு இந்த 6:34 பாருங்க, நியாயாதிபதிகள் 6:34 பாருங்க, 6:34 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேசேரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல வந்தபோது எக்காலத்தை ஊத ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கினா நீங்க துதிக்காம இருக்க முடியாது. ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுமா? ஓகே. நம்பர் 2, தீவெட்டி. சொல்லுங்க. தீவெட்டி இல்ல, கோயில்பட்டியில தீவெட்டி தான் ரொம்ப தெரியும். கோயில்பட்டி, விருதுநகர், அப்படி சிவகாசி. ஆமா. ஹலோ, தீப்பெட்டி இல்ல, தீவெட்டி. அல்லேலூயா. தீவெட்டினா என்ன தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எங்க? எதுக்கு ஆயத்தம்? மணவாளனை சந்திக்க ஆயத்தம். எதுக்கு ஆயத்தம்? அந்த மணவரைக்கு செல்ல ஆயத்தம். அல்லேலூயா. எதுக்கு? இந்த சபை இயேசு வரப்போகிறார். எதுக்கு இந்த ஸ்தாபனம்? இயேசு வரப்போகிறார். எதுக்கு ஆண்டவர் அந்த திருச்சபை? அவர் வரப்போகிறார். இயேசுவின் வருகையிலே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்கு தான் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி கொண்டு பேசுறாருல. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமோஸ் chapter 4:12 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. எசேக்கியேல்ல வாசிக்கிறல 38:7 வாசிங்க. 38:7 38:7 வாசிங்க பார்க்கலாம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அப்ப தீவெட்டினா தெரியுமா? ஆயத்தம். சொல்லுங்க சொல்லுங்க. தீவெட்டினா அப்ப அந்த தீவெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். அப்ப அபிஷேகம் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. எதற்கு ஆயத்தம்? பிரகாசிக்க ஆயத்தம். எதற்கு ஆயத்தம்? பிரகாசத்தோடு அந்த இயேசுவை சந்திக்க ஆயத்தம். எதுக்கு ஆயத்தம்? பிரகாசத்தோடு அந்த மன அறைக்குள் பிரவேசிக்க ஆயத்தம். அப்ப எது பிரயோஜனம்? துதி, எக்காலம். எது பிரயோஜனம்? ஆயத்தம். ஊழியம் செய்ய நான் சொல்ல ஆயத்தம்னு சொல்லிட்டு வாங்களேன். ஊழியம் செய்ய, தேவ சித்தம் செய்ய, தேவ திட்டம் செய்ய, கர்த்தர் என்னை பயன்படுத்த, கர்த்தர் எனக்கு தர்றது ஆண்டவரன் கொடுக்க. ஹலோ, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய. கூட்டம் முடிச்சான வீட்டுக்கு போறதுக்கு பத்தியலா நம்ம ஆட்கள் ஆயத்தம்ட்டாங்க. பத்தியலா அப்ப எவ்வளவு ரெடியா இருக்காங்க பாடுறா. எப்ப முடியல ஆத்மாவின்னு சொன்னா உங்க ஆத்மா கொண்டு போயிருவீங்களே. ஆயத்தமா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஐ ஆம் ரெடி. எதை செய்தாலும் ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். அதனால தான் அந்த பேட்டரிக்கு ஒரு காலத்தில் இப்போ அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்துக்கு பேர் எவரடி. அப்படியா? சொல்லுங்க, எவரடி. ஹலோ, கரண்ட் இல்லாட்டான்னு பரவாயில்ல, நான் ரெடி. அதான் அர்த்தம். எவரடி, வெளிச்சவனுமா? எவரடி, நான் இருக்கிறேன். அதான் அந்த பேட்டரி கம்பெனிக்கு பேர் எவரடின்னு பேர். ஹலோ, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எப்போ பயன்படுத்த கத்தரால முடியுமா? உங்களை கூப்பிட்டா எந்த நேரமும் ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ, இப்போ தூக்கம் வருது பாஸ்டர், ஹலோ அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, எப்பவும் ரெடியாக இருக்கணும். எப்பவும் ஆயத்தம். ஹல்லேலூயா. அவன் யாராவது போங்கடான்னு சொன்னா ஏசாயா சொல்லார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆயத்தம் ரொம்ப அவசியம். மூன்றாவது, அந்த பானைனா என்ன? அல்ல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Corinthians chapter 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம யார் சொல்லுங்க? மண்பாண்டம். இந்த பொக்கிஷம் எதில் பெற்றிருக்கிறோம்? அப்ப நம்ம தான் அந்த மண்பாண்டம். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம தான் அந்த மண்பாண்டம். அல்லேலூயா. ஓகே, இது என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க.
சகரியா 14:20. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதி. அந்நாட்களில் குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற மணி இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 21. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. பாருங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். அப்ப பானைன்னா என்ன தெரியுமா? பரிசுத்தம். அப்ப எது பிரயோஜனமானது? துதி. எது பிரயோஜனமானது? ஆயத்தம். எது பிரயோஜனமானது? பரிசுத்தம். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, பிரயோஜனமானவைகளால் நிரப்புங்கள். நம்பர் 1 என்ன சொல்லுங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களை தான் கர்த்தர் அவர் பயன்படுத்த போகிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நம்பர் 2, பிரயோஜனமானவைகளால் என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள். ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சிலர் சின்ன வீடு தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக வச்சிருப்பாங்க, வைக்க வேண்டியதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு. சில பெரிய வீடு வச்சிருப்பாங்க, குப்பங்குளமாக இருக்கும். சில வீட்டுக்குள்ள போய் தங்க போயிட்டா மனிதர்கள் வாழ்ந்த இடமா மிருக காட்சி சாலையான்னு தெரியாது. சில கட்டில் போய் இப்போ நான் திருந்திட்டேன். சில கட்டில் நீ படுக்க வச்சாங்கன்னா வாஷபிளான்னு கேட்டுருவேன். ஏம்னா அது வாங்கின நாள்லேருந்து துவைச்சது சரித்திரமே இல்லை. ஹலோ. அதனால் அந்த போர்வையை கலத்தி நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் குளோரோஃபார்முக்கு போல பயன்படுத்தலாம். அப்படி வச்சுட்டோன்னு வச்சுருங்களேன், சத்தியமாகவே 2வது ஆப்ரேஷனாலும் ரெக்கவர் ஆகிட மாட்டான். ஒருவேளை நான் படுத்துட்டு அதில் செத்து போயிட்டோம்னா, அதனால் போர்வையை மாற்றுங்கன்னு இருப்பேன். ஹலோ. பிரயோஜனம் இல்லாமல் வளவளவளன்னு இதெல்லாமல் போட்டு அப்போது குப்பங்குளம்லாம் போட்டு அடிக்கடி ஒரு இடத்துக்கு போவேன் ஊழியத்திற்கு. சங்கடமாக இருக்கும். இடம் கம்மியாக இருந்தாலும் அதை ஆர்டர் பண்ணி வச்சா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இன்னொன்று பேச மாட்டேங்கிங்க. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு? இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். நம்பர் 3 வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து, நான் கவனிங்க, கிதியோன் சொல்றாரு, அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா? அடுத்த தலைமுறை தடுமாறக்கூடாது. பாஸ்டர் பாருங்க, பாஸ்டர் அம்மா பாருங்க, அவங்க செய்கிற ஊழியத்தை பாருங்க, உங்க அப்பா அம்மாவை பாருங்க. ஆமா. 3வது என்ன தெரியுமா? அல்லேலூயா. பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அப்படியே நீங்களே செய்ய, மாற்றி செய்யக்கூடாது. நாங்கள் இப்படி செய்வோம், நாங்கள் அப்டேட் ஆயிடுவோம். ஹலோ ஹலோ எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் என்ன 90 கிட்ஸா? ஹலோ சொல்லுங்கள். 2 கிட்ஸ். ஹலோ. ஆமாம், நான் 2 கிட்ஸ்னாலும் அரிசி தான், பிரியாணி அரிசி தான் வாங்கி பிரியாணி போட முடியும், மண்ணள்ளி பிரியாணி வைக்க முடியாது. இல்லை, நாங்கள் 2 கிட்ஸ், அதனால் நாங்கள் அரிசி வாங்கி பிரியாணி வைக்க மாட்டோம், மண்ணள்ளி திங்க முடியாதுக்கா ரசமாக்கா, பொன்னம்மா செல்லம்மா. வேணா பாசுமதி அரிசி வாங்கி சோறு பொண்ணு, மண்ணள்ளி திங்க முடியாதுல்ல. நாங்கள் 2 கிட்ஸ் அப்படின்னு ட்ரெஸ் போடாமல் போக முடியாதுல்ல, கல்லது கரிஞ்சு கொண்டு போடுவோம்ல, மரியாதையை போட்டு தானே ஆகணும். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. பின்பற்றணும்னு அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் நடக்கைகளை பின்பற்றுங்கள். ஆமென். எபிரேயர் 13:7, 13:7 ஹீப்ரூ. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, உங்களை நடத்துகிற பாஸ்டரை நீங்கள் நினைத்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவங்க நடக்கையை நல்லா பார்த்து, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எதை பின்பற்றணும்? விசுவாசத்தை. சொல்லுங்க. ஹலோ. பாஸ்டரமாவை பார்த்து பின்பற்றிட்டா இந்த காணிக்கப்படி அவ்வளோ நகையா நிரம்பிடும், சர்ச்சு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இன்னும் ஒன்றும் பேச மாட்டீங்க. ஏக்கா எல்லாரும் போட்டு நகையை வைக்க முடியாது, அது முத்தூட்டில் எல்லாம் இருக்குவாங்க, இப்போ பித்தளெல்லாம் போட்டிருக்கா. இப்போ நகை போட்டவங்கள சொன்னேன், பாஸ்டரம் ஒன்றும் போடல. இன்னொன்று பேச மாட்டேங்கிய. மெயின் சுவிட்சில் கை வச்சோன்னு அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஹலோ. இப்போ ட்ரிப் ஆகிரும் பார்த்தீங்களா பாஸ்டர்? இதெல்லாம் லேசாக சாக்காயினா ட்ரிப் ஆகிரும், மொத்த வீடு ஆஃப் ஆயிரும்.
முன்னால பீஸ் போகும், இப்போ என்ன செய்யும்? ட்ரிப் ஆயிரும். ட்ரிப்பை தூக்கி விடக்கு தான் நான் வந்திருக்கேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. ஏம்மா ஒன்றும் கோவப்படாதுங்க, நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போகிறேன். ஏக்கா அந்த உலகத்தில் நீ ஐயா நீங்களும் நானும் உலகத்தில் போகும்போது கடைசியில் கூட எது வருமோ அதான் விலையேறப்பட்டது. அப்போ நம்ம கூட எது வரும் தெரியுமா? 6 அடி சூட்கேஸ் தான் வரும். என்ன புரியலையே உங்களுக்கு? 6 அடி சூட்கேஸ் தான் என்ன? அப்போ நீங்கள் போட்டிருக்க நகை நட்டு போல்டு ஸ்க்ரூவை விட நமக்கு லாஸ்ட்டில் ஒரு பெட்டி வாங்க உள்ளக்கா, அதான் விலையேறப்பட்டது. மூக்கத்தி கூட கலத்திட்டு தானே விடுதாக. மாதிரி எப்படி அதை உங்களுக்கு விலை உண்ணதை மாறும்? இன்னொன்று பேச மாட்டேங்கிய எக்கா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வயசான ஆட்கள் செத்துட்டா கழுகு நரியும் காத்திருக்கும். கழுகுன்னா மகா, நரின்னா மருமகா. அந்த கள்ளியில் அன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருவான். கிழவி எப்போ ஜாவா பங்கு போடலான்னு ஆயிடுவான். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிய. அது வரைக்கும் இந்த கள்ளியில் மைனி சம்மந்தி பேச மாட்டேன். அன்னைக்கு மைனி நல்லா இருக்கலாம்பா, ஏன்னா பங்கு கிடைக்கணுங்களா? ஹலோ, சில சொல்றாங்க எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தானப்பா, கரெக்டாக கை வச்சுட்டானா. அல்லேலூயா. பின்பற்றுங்க. என்ன செய்யுங்க? என்ன பேச மாட்டீங்க? சொல்லுங்க, என்ன செய்யுங்க? நாங்கள் அவங்கள பின்பற்றுறோம். எங்களுக்கு காட்டி தந்தவங்களை பின்பற்றுறோம். எங்கள் பரிசுத்தவான்களை பின்பற்றுறோங்க. அதனால தான் எனக்குள்ள இப்போ நவீன 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 சில சில பின்பற்ற முடியல. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை வசனத்தை போது நான் போயிடுவேன். நான் டீச்சர், சாமி டியூஷன் டீச்சர், நான் இடத்த காலி பண்ணி போயிடுவேன். உங்களை பின்பற்ற ஒரு பின்பற்ற பரிசுத்தவனுங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள பாருங்க, அவங்க லைஃப்பை பாருங்க, அவங்க ஸ்டைலை பாருங்க, அவங்க விசுவாசத்தை பாருங்க, அவங்க பின்பற்றுங்க. ஏன் யூடியூப்ல பார்த்து கண்டங்கட்டங்களாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க? அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு. நல்ல சபையில் வச்சிருக்காரு, நல்ல பாஸ்டர்ட்ட வச்சிருக்காரு, நல்ல பாஸ்டர் வந்திருக்காரு, நல்ல உபதேசம். வேற யாரையும் பின்பற்றணுங்கிறேன். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பின்பற்றுவா இருங்கள், அப்படியே நீங்களே செய்யுங்கள். நான் என்ன செய்வனோ கரெக்டா போற அப்படியே செய். ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், கவனிங்க, ரொம்ப சூப்பர் ஆளு. அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் கிளாஸ்னால எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. 1.5 மணி நேரம் அவ்வளோ பேரும் ரொம்ப. அவர் முடியும் போது ஒரு சென்டாப் வச்சாங்க, அவங்க ஏர் முடியும் போது. அப்போ அவர் இந்த சென்டாப்பில் அவர் பிளான் பண்ணி போனார். அவரை ரொம்ப ஆனர் பண்ணாங்க, எல்லாரும் அவர் புகழ்ந்தாங்க. அவர் சொன்னார், நான் நிறைய ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறேன், கல்வியை சொல்லி தந்திருக்கிறேன், நான் சொன்னது போல் எத்தனை பேர் பின்பற்றிக்கணும். அவ்வளோ பேர் கை தூக்கி விசில் அடித்தான். உடனே ஒன்று செய்தார், எல்லாம் இங்கே கவனிங்க. உடனே ஒன்று செய்தார். அவர் சொன்னார், ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் எடுத்து வச்சார். சொன்னால் ஹாஸ்டலில் போய் எவ்வளோ டம்ளர் எடுத்துவாங்க, எல்லோரும் ஒரு டம்ளர் எடுத்துதான். நேராக போனார் பக்கத்தில் இருக்கிற ட்ரைனேஜ். அந்த ஹாஸ்டலில் ஒரு ட்ரைனேஜ் இருந்து, அந்த ட்ரைனேஜில் போய் சாக்கடை கொட்டிருந்தார். எல்லாரும் சாக்கடை கொட்டிருந்தான். அவர் டக்குன்னு கையை மொக்கினார், எல்லாரும் கையை மொக்கினார். அவர் வாயில் வச்சார், எல்லாரும் வச்சு தூ தூ தூன்னு துப்பிக்கிட்டு இருந்தான். அவர் கேஷுவலாக இருந்தார். ஹலோ, அப்போ தான் சொன்னார், நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலை, என்னை நீங்கள் சவரியாக கவனிக்கலை. நான் இந்த விரல சாக்கடையில் முக்கினேன், இந்த விரல வாயில் வச்சேன். இந்த கேஸுகள் அவ்வளோ சாக்கடையில் முக்கி சாக்கடையில் வாய் வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு சரியா பின்பற்றலாம் விளங்கிச்சான்னு. ஹலோ, கரெக்டா பாருங்க. ஆமென். இயேசுவை பின்பற்றுங்க, உங்களுக்கு தந்த சபை மேய்ப்பனை பின்பற்றுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை நடத்துகிறவருடைய நடக்கையை முடிவை பாருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நிறைய பேசலாம், நிறைய வசனம் இருக்குது. நேரம் கருதி வேகமாக போக நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. 11 verse 1. The 1 Corinthians 11:1. Hallelujah. Glory be to God. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். என்ன பவர்ஃபுல் வேர்ட்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஹலோ, எல்லா அக்கா மாதிரி சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னா அந்த அக்கா பார்த்து டை தான் அடிக்கணும். என்ன இந்த அக்கா டை அடிச்சிருக்கா? எக்கா ஒன்றும் பின்பற்ற முடியாதுல்ல. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. காலேஜ் போகிற சில பையன் மாதிரி என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேண்ட்டை பிச்சு போட்டு அலைதான். ஹலோ, ஏம்மா எல்லாரையும் பின்பற்ற முடியாது. நான் பின்பற்றுகிறது, என்னை பின்பற்றுங்கன்னா கடனே வாங்காதவா, இன்னைக்கு குழு குழுவாக தானே அலையணும். முதல்ல குழுவாக இருந்தாக, இப்போ குழு குழுன்னு ஆயிட்டாக. முதல்ல குழு, இப்போ குழு குழு. எனக்கு இன்னைக்கு நாரா போதா தெரியல. அது குழு குழுன்னு ஆயிட்டுனா நாரிருங்களாக்கா, கஞ்சி நாரிருங்களா மாதிரி விளங்காதுல்ல. முதல்ல குழுவே இல்லை, ஒழுங்காக சோறு பொங்கி கொடுத்தா வீட்டில் வந்து வீட்டுக்காரன் சாப்பிட்டான். இப்போ இந்த குழுவில் சேர்ந்து இவளுக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடுதா, வீட்டுக்காரன் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க யூனிஃபார்ம் போட்டு அங்கே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
கடைசியில் ஒரு பெரிய கள்ளி இருப்பா, அவள் லோன் எடுத்துட்டு எஸ்கேப் போயிடுவா. இந்த சின்ன கள்ளிகள் அவளை மாட்டிக்கிடும், இந்த பாவங்களை அவளும் தெருவில் அவள் கொண்டுட்டு எஸ்கேப். கோயில்பட்டியில் நடக்கவில்லை என்று எண்ணுகிறேன், இங்கே நிறைய நடந்திருக்கோ. எல்லா ஊர்லேயும் இந்த கதை தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாவங்களெல்லாம் சேர்த்து வச்சிருப்பா, லோன் வாங்கிட்டு அவள் எஸ்கேப் போயிடுவா. இந்த இது அவளும் தெப்பத்தில் மாட்டிக்கிடும். தேவையில்லைங்கிறேன். நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஆமென். உங்களுக்கு தந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுங்க. வார்த்தை அழகா சொல்ற, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க சொல்லணும். உங்கள் படிக்கிற இடத்துல, உறவினர் மத்தியில, நண்பர்கள் மத்தியில சேலஞ்ச் பண்ணி சொல்ற மாதிரி மாறுங்க. என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசு சொன்னார்ல, ஃபாலோ மீ, நீ என்ன பின்பற்று, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த எபேசியர் 5:1 வாசிங்க பார்க்கலாம். எபேசியன் சாப்டர் 5:1. Glory be to God. எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி சொல்லுங்க? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஹலோ, பிரியமான பிள்ளைகளைப் போல என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. பிரியமான பிள்ளைகளைப் போல என்ன செய்யணும்? தேவனை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நிறைய பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:11-12 வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 6:11 and 12. எபிரேயர் 6:11-12 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அந்த வார்த்தை கவனிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றலாயிருந்து. யார் இந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றுறாங்களோ அவங்கள சுதந்திரிக்கிறவங்களை பின்பற்றுங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அப்ப அடுத்த குறிப்பு என்ன சொல்லுங்க? பின்பற்றுவர்களாயிருங்கள். கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை பின்பற்றுங்கள், ஊழியக்காரர்களை பின்பற்றுங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். யாரையோ எதையோ பின்பற்றி ஏமாந்த விட கொஞ்சம் கடினமா சில காரியத்தை சொல்லிக் கொடுக்க காரணம் இன்னைக்கு காலம் மோசமாயிடுச்சு. யாரையோ பின்பற்றிடாதுங்க. ஹலோ எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? நம்ம மக்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க. நம்ம நல்ல கவனிங்க. வாழ்க்கையை பார்க்கணும், தரத்தை பார்க்கணும். வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா? வசனத்தின்படி குடும்பம் நடத்துகிறாங்களா? வசனத்தின்படி ஜீவிக்கிறாங்களா? எதையோ பார்த்துடக்கூடாது. மியூசிக்கை பாட்டெல்லாம் பார்த்துடக்கூடாது. வாழ்க்கையை பார்க்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கேட்குற, துன்மார்க்கனுக்கு என் வசனத்தை எடுத்துரைக்க என்ன அதிகாரம் உண்டுன்னு கேட்குறாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. Glory be to God. 4வது கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 7:18 வாசிங்க பார்க்கலாம். 7:18. நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும், நானும் என்னோடு இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்துங்களை நான் ஊதும் போது நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிருங்க. ஹலோ, புரியுதா? நான் மட்டும் ஒத்தையில ஊதிட்டு இருக்க கூடாது. நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க? ஒத்து ஊதுங்க. ஒத்தையில ஊதாத, ஒத்து ஊது. என்ன ஒண்ணு பேச மாட்டீங்க? ஹலோ, ஒத்தையில ஊதாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒத்து ஊதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒத்தையில ஊதிட்டு இருக்காத, ஒத்து ஊது. அசிங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நான் சொல்லும்போது நீங்களும் கர்த்தருடைய பட்டயம் கிதி சேர்ந்து சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. இணைந்திருங்கள். இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, பிணைந்திருங்கள். நான் ஊதுனா சேர்ந்து ஊதுங்க, நான் சொன்னா நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தரிசனத்தோடும் ஐக்கியத்தோடும் திட்டத்தோடும் சபை ஊழியரோடு இணைந்திருங்கள். வாக்குத்தத்தம் எல்லாத்துக்கும் உரியதென்றால் தரிசனமும் எல்லாருக்கும் உரியது. வாக்குத்தத்தத்துக்காக மாத்திரம் தேவனோடு தேவ ஊழியரோடு இணைவதல்ல, தரிசனத்திற்காகவும் இணைங்கள். அல்லேலூயா. ஏமா, தூக்கத்தில் வருவது சொப்பனம், தூங்க விடாமல் வருவது தரிசனம். என்ன சொல்ல மாட்டீங்க? தூக்கத்தில் வர்றது உங்களை தூங்க விடாம ஆக்குறது. தரிசனத்தோடு இணைஞ்சிருங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? தரிசனத்தோடு இணைஞ்சிருங்க. என்ன? அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இணைந்திருங்கள், பிணைந்திருங்கள். பிரிஞ்சிருக்க கூடாது. தரிசனத்தோடு இணைஞ்சிருக்கணும், சபையோடு இணைந்திருக்கணும், சபை உபதேசத்தோடு இணைந்திருக்கணும், பாஸ்டரோடு இணைஞ்சிருக்கணும், பாஸ்டரோடு இணைஞ்சிருக்கணும், விசுவாசிகளோடு இணைஞ்சிருக்கணும். பிரிந்தே இருக்கக்கூடாது, இணைந்திருக்கணும். ஆண்டவர் சொன்ன கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான்.
300 பேர் தாங்க தலைதெறிச்சு ஓடிட்டான். சுதந்திரிக்கிற கிருபையை கர்த்தர் தந்தார். எதிரிகளை மேற்கொள்கிற கிருபைகளை தந்தார். இந்த வருஷத்தில் கர்த்தர் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 7ஆம் அதிகாரம் 9-15 வாசித்து முடிச்சிடலாமா? 7ஆம் அதிகாரம் 9-15 வாசித்து முடிங்க. அப்பொழுது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக்கொடு. அதை உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்புக்கொடு. உடனே கிதியோன் அங்க போய் என்ன சொல்ற? கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளை திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? 4 காரியத்தை மறந்துற. நம்பர் 1, பிரிந்திருக்கிறவர்களாயிருங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். நம்பர் 2, பிரயோஜனமானவைகளால் நிரப்புங்கள். நம்பர் 3, பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நம்பர் 4, பிணைந்திருங்கள், இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த வருஷத்துல சபையோடு, சபை ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள், நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதமாக இருந்தது? கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா, முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா.